9/8/2024 நம்ம 11th ஹிஸ்ட்ரியில் புத்தர்கள் அந்த படம் பார்த்துருக்கோம். அடுத்து இராணுவம் என்ன இருக்குதுங்க? இராணுவம் சரிதானே? ஓகே. முத்திரைகள் கல்வெட்டுகள் ஆகியன பாலாதி கிருத்தியா, மகாபாலாதி கிருத்தியா, காலாட்படை மற்றும் குதிரைப்படை தளபதி போன்ற இராணுவ பதவிகளை குறிப்பிடுகின்றன. சரிங்களா? என்னென்ன பதவிகள்? பாலாதி கிருத்தியா, மகாபாலாதி கிருத்தியா. சரிங்களா? ஒரு இராணுவ பதவிகளை குறிப்பிடுகின்றன. வழக்கமாக பயன்படுத்தப்படும் சேனாதிபதி என்ற சொல் புத்தர் கல்வெட்டுகளில் காணப்படவில்லை. ரொம்ப முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் சொல் போட்டுருங்க. வழக்கமாக இருக்கக்கூடிய சேனாபதி தான் படைத்தலைவன் பார்ப்போம். ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா சரிங்களா? ஓகே, ஒரு ஷார்ட்கட் வேணால் போட்டுக்குங்க. சேனாபதி குப்புற விழவில்லை. சேனாபதி குப்புற விழவில்லை. சேனாபதி குப்புற விழவில்லை. சரிதானே? சேனாபதி குப்புற விழவில்லை அப்படின்னா சேனாபதி அப்படிங்கிற பதவி அவங்கள்ட்ட இல்லை. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் கேள்வியாக கேட்கலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சில வாகடக கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன. ஒரு வைசாலி முத்திரை இராணுவ கிடங்கின் அலுவலகமான ரணபந்தகர் அதிகாரனாவை குறிப்பிடுகிறது. இராணுவ கிடங்குடைய அலுவலகம் அது பேர் என்னதுங்க? ரணபந்தகர். சரிங்களா? ரணபந்தகர் அப்படின்னா இராணுவ கிடங்கு, புத்தர்கால இராணுவ கிடங்கு. சரிதானே? இராணுவ அலுவலகம். இராணுவ அலுவலகத்தில் இந்த வேணா இல்லவே இல்லை. அதான் நீங்கள் என்கிட்ட விட்டீங்களா? சரி, ஓகே, பரவாயில்ல. இராணுவ அலுவலகத்தில் ராணா குப்புற விழுந்தான். இந்தாச்சா? இராணுவ உலகத்தில் ராணா குப்புற விழுந்தான். ஓகே. மற்றொரு வைசாலி முத்திரை தண்டபாஷிகா என்னால் அழைக்குது. தண்டபாஷிகா என்ற அதிகாரியின் அலுவலகத்தை குறிப்பிடுகிறது. இது மாவட்ட அளவிலான காவல்துறை அலுவலகமாக இருக்கலாம். சரிங்களா? தண்டபாஷிகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாவட்ட அளவிலான காவல்துறை அலுவலகமாக இருக்கலாம். ரணபந்தர் அப்படிங்கிறது இராணுவ அலுவலகம், புத்தர்கால இராணுவ அலுவலகம். சரிங்களா? தண்டபாஷிகாவை பொறுத்த வரைக்கும் மாவட்ட அளவிலான காவல்துறை அலுவலகமாக இருக்கலாம். சரிங்களா? ஏற்கனவே தண்ட நாயக் படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? தண்ட நாயக் படிச்சிருக்கோம். இது தண்டபாஷிகா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மகா பிரதிகா அப்படின்னா அரண்மனை காவலர்கள் தலைவர். மகா பிரதிகரா ஏற்கனவே படிச்சிருக்கோமா? 6th படிக்கல. சரி, ஓகே, ஷார்ட்கட் போடுங்க. ஓகே. பிரதி எடுத்த அரண்மனை காவலன் தலைவன் வருது அப்படிதானே? அரண்மனை காவலர்களின் தலைவன் குப்புற விழுந்தான். பிரதி எடுத்த அரண்மனை காவலர்களின் தலைவன் குப்புற விழுந்தான். சரிதானா? ஓகே, தொடர்ச்சியாக பாருங்க. வேற என்ன இருக்குது? கத்தியக பகிதா அவர்னா அரசை சமநிலை கண்காணிப்பாளர். ஒரு செஃப். சரிதானே? கத்தியத பகிதா. கிச்சனில் கத்திக்கிட்டே குப்புற விழுந்தான்.
கிச்சனில் கத்திக்கிட்டே குப்பரை விழுந்தான். சரிங்களா? ஒரு நோட்டு போட்டுக்கணும், ஷார்ட்கட் நோட் போட்டு இன்றைக்கி நடத்தின ஷார்ட்கட்ஸ்லாம் எழுதி எனக்கு என்ன பண்ணணும், நைட்டு வந்து ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சிடணும். சொல்லண்ணா புரியுதெல்லாம் சொல்கிறேன். ஷார்ட்கட் நோட் போட்டு நீங்கள் நடத்தின ஷார்ட்கட்ஸ்லாம் 11th ஹிஸ்ட்ரி குப்தர்கள்னு போட்டு என்ன பண்ணிடணும், ஓகே ஷார்ட்கட் எழுதி எனக்கு ஃபோட்டோ போட்டு கீழே உங்கள் பேர் போட்டுருணும். நான் இன்றைக்கி நைட்டு பார்ப்பேன், நாளைக்கு கூட பார்ப்பேன், ஒரு வாரம் கழிச்சு கூட பார்ப்பேன். சரிங்களா? அதனால் உடனே எனக்கு ரிப்ளை பண்ணலாம் நினைக்கக்கூடாது. புரியுதா? என்ன பண்ணணும், கம்பல்சரி என்ன பண்ணியிருக்கணும், இன்றைக்கி அனுப்பியிருக்கணும். இன்றைக்கி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அனுப்பணும். சோதனை உள்ளவர்கள் சரிங்களா அனுப்புவாங்க. எக்ஸாமில் பாஸ் பண்ண போகிறவங்க அனுப்புவாங்க, மற்றவங்க அனுப்ப மாட்டாங்க. ஓகே, இந்த மட்டி நோட்டெலாம் போடக்கூடாது. அப்போ நீங்கள் மட்டி இடம்லாம் ஆயிடுவீங்க. நல்லா நோட்டு போகணும். பணம் படிக்கிறதுக்கு செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கக்கூடாது. சரிங்களா? நல்ல நோட்டு நல்ல பேனாக பயன்படுத்தணும். புரியுதா? நம்ம சிந்தனைகள் வந்து உயர்வாக இருக்கும், நம்ம பயன்படுத்துகிற பொருளும் உயர்வாக இருக்கணும். சரிதானே? எழுதி என்ன பண்ணிக்கணும், அனுப்பணும். அப்போ தான் மனசில் பதியும். கம்பல்சரி எப்போதும் கட்டாயம் அப்படின்னா செய்வோம். ஓகே, வேறு என்ன சொல்கிறோம், கத்திய அப்போ கிச்சனில் கத்திக்கிட்டு என்ன பண்ணான், குப்புற விழுந்தான். அப்போ கத்தியதை பகிதான். வேறு என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ அரண்மனை கூட நேரடியாக தொடர்பு கொண்டிருந்த அதிகாரிகள் குறிப்பிடப்பட்டுள்ளார். ஒரு வைசாலி முத்திரை மகா பிரதிகாராகவும் தாராகவும் இருந்த ஒருவரை குறித்து குறிப்பிடுகிறது. நிர்வாக அமைப்பின் மேல்மட்டத்தில் அமத்தியா சச்சிவா ஆகியோர் இருந்தார்கள். அமத்தியா சச்சிவா சரிங்களா ஆகியோர்கள் இருந்தார்கள். நிர்வாகத்தில் மேல்மட்டத்தில் இருந்தாங்க. ஓகே, மேல்மட்டத்தில் சச்சின் அமைதியாக குப்புற கிடந்தான். ஓகே, மேல்மட்டத்தில் சச்சின் அமைதியாக குப்புற கிடந்தான். சரிதானங்க? புரியுதா இல்லையா? இல்லையாச்சா? மேல்மட்டத்தில் சச்சின் அமைதியாக குப்புற கிடந்தான். வேற என்ன இருக்குது, துடகா என்று அழைக்கப்பட்ட ஒற்றர்கள் கொண்ட உளவு அமைப்பும் இருந்தது. என்னதுங்க? துடகா என்று அழைக்கப்பட்ட ஒற்றர்கள் கொண்ட உளவு அமைப்பும் இருந்தது. குப்புற விழுந்து ஒற்றர்கள் துடைத்தார்கள். குப்புற விழுந்து ஒற்றர்கள் துடைத்தார்கள். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ரிசல்ட் ஷார்ட்கட் எடுத்த போகிறோம். சரிதானே? ஏற்கனவே அர்த்தம் பார்த்துக்கலாம். ஷார்ட்கட் டெய்லி அனுப்பி எனக்கு ஃபோட்டோ அனுப்பணும். சரிதானே? ஏன் நாளைக்கு தான் நம்ம வரமே, நாளைக்கு எல்லாமே நோட்டை வந்து 9 மணிக்கு வச்சுருக்கோம். சப்மிட் பண்ணிங்கன்னா நான் வந்து கையெழுத்து போட்டுருவேன். சரிதானே? புரியுதா இல்லையா? அப்புறம் அங்கே லீவ் போட்டுருவேனே. நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டு, நான் வந்தால் தானே நீ என்ன பண்ணுவேன், பார்ப்பேன். சரி, இதை நான் கேட்பேன். அதனால தான் நிறையா ஸ்ட்ரிக்டாலாம் சொல்கிறது இல்லை. முன்னாடிலாம் கேட்டிங்கன்னா ஒரு 8 வருஷம் 9 வருஷம் முன்னாடிலாம் கேட்டிங்கன்னா இன்னும் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும் ரொம்ப கடுமையாக நடந்துக்குவேன். கடுமையாக நடந்துட்டால் பசங்க என்ன பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. உடனே இது சரியாக நடத்துறது இல்லையோ அதனால தான் வரலையோ நினைப்பாங்க. ஆமாம் சரியாக நடத்துறதில்ல, அந்த ஹோம்ஒர்க் இந்த ஹோம்ஒர்க்லாம் கொடுக்குறோம். ஓகே, எனக்கு ஒன்றும் இல்லை. சரிங்களா? 3 தடவை ஷார்ட்கட் எழுதுனேன். எல்லாமே 95 96 எடுத்தாங்க. தமிழில் எல்லாம் ஷார்ட்கட்டையும் 3 தடவை எழுத சொல்லியிருக்கேன். எல்லாமே மினிமம் மார்க்கே 93. ஒரு 40 பேர் 50 மார்க். 93 தான் மினிமம் மார்க். 93, 97, 94, 97, 99 வரைக்கும் எடுத்தாங்க. சரிங்களா? அவங்களாம் வர வைக்கிறேன். வாய்ப்பு தான் இந்த வாரமே வர சொல்கிறேன். சரிதானே? அப்போ நிர்வாக அமைப்பின் மேல்மடைந்த அமைதியாக சச்சிவாக இருந்தார். இவர்கள் பல்வேறு துறைகளுக்கு பொறுப்பாக இருந்த நிர்வாக அதிகாரிகள் ஆவார். துலகாண்டு அழைக்கப்பட்ட ஒற்றர்கள் கொண்ட உளவு அமைப்பும் இருந்தது. ஆயுக்தகா என்பது மற்றொரு உயர்மட்ட அதிகார பதவி. சரிங்களா? அவர் என்ன பதவின்னு தெரியல, மேல்மட்டத்தில் இருந்திருக்காரு. சரிதானே? ஆனால் இங்கெல்லாம் ஒற்றர்கள்லாம் பேரே கொடுத்துருக்காங்க, துலகா. சரிங்களா? அதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கும் ஷார்ட்கட் போட்டுருவோம். ஓஹோ, ஏற்கனவே ஷார்ட்கட் கேட்டது. சரி, அப்போ ஆயுக்தகா என்னதுங்க? ஆயுக்தகா
ஏன்னா மேல் மட்டத்தில் சச்சின் ஆயுதத்துடன் அமைதியாக குப்புற கிடந்தார். ஆயுதத்துடன் ஏற்கனவே ஒரு மேலதிகாரி படிச்சிருக்கோம், புரியுதா இல்லையா? மேல் மட்டத்தில் சச்சின் ஆயுதத்துடன் அமைதியாக குப்புற கிடந்தார். ஏன்னா ஆயுதகா அவரும் ஒரு மேலதிகாரி, அவர் தானே. பேர்பட்ட அதிகாரி மேற்பட்ட அதிகாரி எல்லாம் ஒன்று தான். புரிகிறதா புரியலையா? தம்பி புரியுதாப்பா? மேல்மட்டத்தில் சச்சின் ஆயுதத்துடன் அமைதியாக குப்புற கிடந்தான். சரியா? இந்த பொருளாதார நிலைகள். புத்த காலத்தில் காமாந்தகா எழுதிய நீதிசாரம் என்ற நூல் ஏற்கனவே பார்த்தோம் பாட ஆரம்பிக்கும் போதே. சரிங்களா? காமா இருந்தா நீதியும் தர்மமும் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். சரிங்களா? நீதிசாரம் என்ற நூல் மௌரிய காலத்து நூலான அர்த்தசாஸ்திரம் போன்ற நூலாகும். சரிங்களா? அர்த்தசாஸ்திரம் எப்படி ரொம்ப ஃபேமஸ் ஆனதோ, அர்த்தசாஸ்திர நூலின் ஆசிரியர் சாணக்கியர், இன்னொரு பேர் கௌடில்யர். அவர் எந்த காலத்தை சேர்ந்தவர்? மௌரியர் காலத்தை சேர்ந்தவர். அந்த அர்த்தசாஸ்திரம் மாதிரி இதுவும் நீதிசாரமும் ஒரு பெரிய நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அரச கருவூலத்தின் முக்கிய வருவாய்க்கான பல்வேறு மூல வளங்களை பற்றி குறிப்பிடுகிறது. எப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு பணம் வரும் தான் சொல்லுது. சமுத்திர கூட்டம் மேற்கொண்ட படையெடுப்புகளுக்கான நிதி இது போன்ற வருவாய்களின் உபயிலிருந்து தான் கிடைத்திருக்க வேண்டும். புத்த கல்வெட்டுகள் வருவாய்த்துறை குறித்து சில விவரங்களை தருகின்றன. அரசு ஆவணங்களை சரிங்களா அஷ பதர் லதிக் ருதா என்ற அரச அதிகாரி பராமரித்தார். புத்த ஆவணங்களை அசலாக பராமரிக்கணும். நீ என்ன பேரெல்லாம் வச்சுக்கோ, ஒரு பேர் வாசிக்க முடியுதா? அஷ பதர் லதிக் ருதா. ஆனால் நமக்கு அசல்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டோம். புத்த ஆவணங்களை அசலா பராமரிக்கணும். சரிதானே? புத்த கல்வெட்டுகள் கீர்த்தா பலி உத்ரங்கா உபதிகரா ரன்னிய விஷ்டி போன்ற சொற்களை குறிப்பிடுகின்றன. ரன்னிய விஷ்டி என்றால் கட்டாய உழைப்பு என்று பொருள். சரிதானே? கவர்மெண்ட்டுக்கு எப்படிலாம் பணம் வருது, எப்படிலாம் வருவாய் வருது அப்படிலாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கான வழிமுறைகளை சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்போ வந்து ரன்னிய விஷ்டினா இருக்கும் கட்டாய உழைப்பு. கட்டாய வேலை செய்யணும், சம்பளம் தர மாட்டாங்க. கவர்மெண்ட்டுக்காக வந்து அரசுக்காக நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அதுதான் ரன்னிய விஷ்டி. குத்தர் ரன்னிங் போயிட்டா கட்டாயம் உழைப்பார். ரைட், எனக்கு அனுப்பிச்சுட்ருக்கேன், ஃபோட்டோ அனுப்பிச்சுட்ருக்கேன். சரிங்களா? ஏன்னா டெலிட் பண்ணுறதுக்கு வேலையாக இருக்கும். டெலிட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் நோட்டும் நாளைக்கு கொண்டு வந்துருக்கேன். சரிங்களா? ரன்னிய விஸ்தி புத்த ரன்னிங் போயிட்டா கட்டாயம் உழைப்பார். பத்து பாருங்க, வேளாண் அமைப்பும். புத்தராட்சி காலத்தில் அரசு சார்பில் ஏராளமான பாசன பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. விரைவாக வேளாண் மேம்பாடு அளித்தது. அரசு தனிநபர் ஆகியோர் நீங்களாகவும் பிராமணர்கள் புத்த சமண சங்கங்களுக்கு தானமாகவும் வழங்கப்பட்ட தரிசு நிலங்களிலும் வேளாண்மை மேற்கொள்ளப்பட்டது. தனியாரும் பயிர் பண்ணாங்க. சரிங்களா? பல்வேறு மதங்கள், வேத மதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புத்தம் சமணம் எல்லாமே. சரிங்களா? பிராமணர்களாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு நிலம் தானமாக கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே படிச்சிருக்கோம். இதுக்கு பேர் என்னது? பிரம்மதேயம் அப்படின்னு படிச்சிருக்கோம். பிரம்மதேயம் அப்படின்லாம் படிச்சிருக்கோம். சரிங்களா? விவசாயிகள் தமது பயிர்களை முறையாக பாதுகாக்க அறிவுறுத்தப்பட்டார்கள். பயிர்களை நாசம் செய்வதற்கு தண்டனை வழங்கப்பட்டது. மேலும் பயிர்களை சுற்றி வேளாண்மைகளை சுற்றி வேலி அமைக்கப்படுகிறது. இதெல்லாம் நமக்கு தெரியும். பெருசாக இது செய்தி இல்லை, எக்ஸாமுக்கு வர மாதிரி. புத்த காலத்தில் நெல், கோதுமை, பார்லி, கடலை, தானியம், பயறு, கரும்பு, எண்ணெய் வித்துகள் ஆகியவை பயிரிடப்பட்டன. காளிதாசர் மூலம் தென்பகுதியானது மிளகு, ஏலம் ஆகியவற்றிற்கு புகழ் பெற்றிருந்தது தெரிய வருகிறது. தென்பகுதி இருக்கிறது ஃபேமஸு. மிளகுக்கும் ஏலத்துக்கும் ஃபேமஸ். சரிங்களா? தென்பகுதியில் அவன் எந்த விஷயம் எடுக்கவே முடியாது, நம்ம ஷார்ட்கட் மட்டும் படித்தா போதும். தென்பகுதியில் மிளகை ஏலம் விட்டவன் குப்புற விழுந்து காலி. தென்பகுதியில் மிளகை ஏலம் விட்டவன் குப்புற விழுந்து காலி. தென்பகுதியில் மிளகை ஏலம் விட்டவன் குப்புற விழுந்து காலி. சரிதானா சார்? ரைட்டு. வேற என்ன?
பெரியவர் இதை பல மதங்கள் வளர்ப்பது குறித்து வராமைகிற விரிவான அறிவுரைகளை தந்துள்ளார். புத்தர் படத்தோடு வரார் அப்படின்னு ஷாக்கெட் போடுங்க. புத்தர் படத்தோடு வரார். புத்தர் படத்தோடு ஷாக்கெட் இஸ் இம்பார்ட்டன். அது எதுக்கான டேட்டா அதுவும் இம்பார்ட்டன். அது ரெண்டும் தெரிஞ்சா போதும் எக்ஸாமா ஜிஜிபி. சரிங்களா? புத்தர் படத்தோட வரார். புத்தர் படத்தோட வரார். இந்த லெவல்லாம் படிச்சிட்டிங்கன்னா குரூப் எல்லாம் ஸ்டேட் ரேங்க் எடுக்கலாம். சார் நான் படித்ததெல்லாம் வேஸ்ட் ஆகாது, என்னைக்கும் வேஸ்ட் ஆகாது. நீ மட்டும் ஒரு கூட்டத்தில் போய் புத்தரை பற்றி பேசினா முன்னே எடுத்து பேச ஆளே இருக்க மாட்டான். சரிங்களா? ஸ்ரீ புத்தர் இருந்தார், அவர் பையன் கடவுள் கட்சி, அவர் பையன் முதலாம் சந்திர புத்தர், அவர் பையன் சரிங்களா சமுத்திர புத்தர், அவருடைய பையன் இரண்டாம் சந்திர புத்தர், சரிங்களா அவருடைய பையன் முதலாம் குமாரகுப்தர், சரிங்களா அவருடைய பையன் ஸ்கந்த புத்தர், சரிங்களா அவர் தான் கடைசி பேரரசர். அவர் கூட பார்த்தீங்கன்னா அரசர்களே பெருசாக கிடையாது. கடைசியில் விஷ்ணு புத்தர்னு ஒருத்தர், அவர் தான் கடைசி அரசர். கவிராஜா என்று சமுத்திரகுப்தர் அழைக்கப்பட்டார் தெரியுமா? சமுத்திரகுப்தர் தான் அழகா பார்த்து பேசிக்கிறது. அந்த சமஸ்கிருத மொழியில் இருந்தார். அது எதுனா அவர் ஹரிசேனர் அவர் ஆதரிச்சாரு. போயிட்டே இருக்கலாம், மறந்துடுவாங்க. இல்லை ஏதாவது கேள்வி கேட்டு நீங்க மட்டும் போயிடணும். சரிங்களா? என்ன கல்வி என்ன செப்பேடுகள் பார்த்தோம்? தாமோதர்பூர் செப்பேடு, தாமோதர்பூர் செப்பேடு, சரிதானே? பஹார்பூர் செப்பேடு அரசர் தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் என்று காட்டுகிறது. சரிங்களா? அடுத்த ஒரு கல்வெட்டு பார்க்கலாம், செப்பேடு பார்க்கலாம். என்னதுங்க? பாகர்பூர் செப்பேடு, பாகர்பூர் செப்பேடு, சரிங்களா? ஓகே. நில உரிமையாளர் அரசன், நில உரிமையாளர் அரசன், நில உரிமையாளர் அரசன் பகலில் குப்புற விழுந்தான் என்று செப்பு. பகலில் குப்புற விழுந்தான் என்று செப்பு. நில உரிமையாளர் அரசன் பகலில் குப்புற விழுந்தான் என்று செப்பு. நில உரிமையாளர் அரசன் பகலில் குப்புற விழுந்தான் என்று செப்பு. சரிதானா? சரி. பகலின்னா பாகர்பூர், செப்புனா செப்பேடு, சரிதானே? நம்ம நில உரிமையாளர் அரசன் தான் சொல்லிடுறாங்க. அது ஒரு முக்கியமான கொஸ்டின். கேள்விலாம் கேட்டால் நம்ம எங்கன்னா சொல்லுவோம், ஷார்ட்கட் சொல்கிறோமோ அங்கெல்லாம் கேள்வி கேட்கலாம். அவ்வளோதான். இந்த படத்தில் ஷார்ட்கட் இருக்கிற கேட்டால் மட்டும் படித்தா கூட போதும் தான். இளமானிகளை பெரும்பாலும் போதும். இளமானிகளை தரும்போது அதன் மீதான தனி உரிமையை தனியுரிமையாக வைத்துக் கொண்டார். தனிப்பட்ட நிலங்களிடமும் எல்லைகளும் ஆவண காப்பாளர்களும் அப்படி செல்வாக்கு பெற்றவர்களும் அளந்து குறித்து வைக்கப்பட்டன. பாகர்பூர் செப்பேடுகளின்படி புஸ்தபாலா என்ற அதிகாரி மாவட்டத்தின் நில பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் பாதுகாத்தார். அவர் தான் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர். சரிங்களா? யாரு? புஸ்தபாலா. ஷார்ட்கட் எழுதுங்க. மாவட்ட நில பரிமாற்ற அதிகாரி, மாவட்ட நில பரிமாற்ற அதிகாரி மாவட்ட நில பரிமாற்ற அதிகாரி குப்புற விடாம உஷாரா இருக்கணும். குப்புற விடாம உஷாரா இருக்கணும். மாவட்ட நில பரிமாற்ற அதிகாரி குப்புற விடாம உஷாரா இருக்கணும். ஐயாச்சா அப்படி பாருங்க. வேற என்ன இருக்குது? கிராமத்துக்கு இளைஞர் தொடர்பான ஆவணங்களை கிராம கணக்கை பராமரித்தார். இதுதான் ஈஸி தான். நம்ம ஆப்ஷன் பக்கம் அடிச்சிருவோம். புத்த காலத்தில் இளம் கீழ் வருமாறு வகைப்படுத்தப்பட்டிருந்தன. எனக்கு தெரிஞ்சு போன முறை குரூப் 2022 அல்லது குரூப் 2022 குரூப் 2022 கீழே வரவங்க கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஏங்க 2022 கொஸ்டின் வந்துச்சு கன்ஃபார்மா. எனக்கு தெரிஞ்சு இது குரூப்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குறைஞ்சபட்சம் அந்த கட்டத்தில் இருக்கிறதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. சரிதானே? அது பாருங்க. சேத்ரா, சேத்ரானா என்னதுங்க? பயிரிடக்கூடிய நிலம், பயிரிடக்கூடிய நிலம். சேத்துல தான் பயிரிடணும், சேத்துல தான் பயிரிடணும். கொஞ்சம் வேகமா, இங்க நிறைய டிஸ்டர்பன்ஸ். சரிதானே? சேத்துல தான் பயிரிடணும். அப்படியா சொல்லியிருக்கோம்? ஒரு சைடு பண்ணுங்க. குப்புற விழாம பயிரிடணும். சேத்துல தான் குப்புற விழாம பயிரிடணும்.
ஏற்கனவே இதில் பார்த்துருக்கோமா அது? ஓகே ஓகே. வேளாண்மை பண்ணும்போது சேத்துல குப்பரை விழுந்து விட்டான். வேளாண்மை பண்ணும்போது சேத்துல குப்பரை விழுந்து விட்டான். இதெல்லாம் அங்கேயும் இருக்குது சரிதானே? வேளாண்மை பண்ணும்போது சேத்துல குப்பரை விழுந்துட்டான். வேளாண்மை பண்ணும்போது சேத்துல குப்பரை விழுந்து விட்டான். சரிங்களா? அடுத்து பாருங்க, கிளானா தரிசு நிலம். கிளானா என்னதுங்க? தரிசில கீழே குப்பரை விழுந்தான். என்னதுங்க? கிலாவா? கிலா தரிசு நிலத்தில் குப்பரை விழுந்தான். கிலா தரிசு நிலத்தில் குப்பரை விழுந்தான். கிலா தரிசில் குப்புற விழுந்தான். சரிதானா? ரைட்டு. அப்போ கிலானா தரிசு நிலங்கள் இருக்கும். ஏற்கனவே பார்த்தது பயிரிடத்தழுத்த நிலங்கள், வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள். சரிதானா? இது என்னதுங்க? தரிசு நிலங்கள். சரிதானே? அப்போ கிலாங்கிறது தரிசு நிலம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, அப்ரகதா. அடுத்து எழுதுங்க, அப்புறம் காட்டில் குப்புற தூங்கலாம். அப்புறம் காட்டில் குப்புற தூங்கலாம். அட்டான்சிட்டிலாம் எடுத்து போட்டாச்சா? புரியா? ஓகே. அப்புறம் காட்டில் குப்புற தூங்கலாம். அப்புறம்னா வனம் அல்லது காடுன்னு இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க, வேற என்ன கொடுத்துருக்காங்க? வாஸ்தின்னு கொடுத்துருக்காங்க. வஸ்தின்னு 6வது கொடுத்துருக்காங்க. வசதியான குடியிருப்பில் குப்புற தூங்கினான். அப்போ பார்த்தீங்கன்னா கபத சரகான்றது. கபத சரகா அப்படின்னா மேய்ச்சல் நிலம். மேய்ச்சல் நிலத்தில் கபசுர குடிநீர் குடிச்சிட்டு குப்புற கிடந்தான். மேய்ச்சல் நிலத்தில் கபசுர குடிநீர் குடிச்சிட்டு குப்புற கிடந்தான். வசதியான குடியிருப்பில் ஏற்கனவே பார்த்தது. வசதியான குடியிருப்பில் குப்புற தூங்கினோம். சரி, ஓகே. அடுத்து பாருங்க, உரிமையின் தன்மை. நிதி தர்மானா அறக்கட்டளை போன்ற அமைப்பின் மூலம் நிலம் வணிகம். இம்முறை வடக்கு மத்திய இந்தியா மற்றும் வங்கத்தில் நிலவியது. வட இந்தியா, மத்திய இந்தியா, அதுபோல் மேற்கு வங்காளம். அப்போலாம் மேற்கு வங்காளம், கிழக்கு வங்காளம் கிடையாது, வரணும் அவ்வளோதான். அதுக்கு பேர் என்ன? நிதி தர்மா. அதுக்கு பேர் என்னதுங்க? நிதி தர்மா. அடுத்தது பாருங்க, நிதி தர்ம அக்ஷயனா. நிரந்தரமான அறக்கட்டளை. பெற்றவர் அதிலிருந்து வரும் வருவாயை பயன்படுத்திக் கொள்ளலாம். சரிங்களா? ஷாக் எடுத்துங்க. அக்ஷயா நிரந்தரமான குப்புற விழுந்த அக்ஷயா
நிரந்தரமான அறக்கட்டளை உறுப்பினர். நிரந்தரமான அறக்கட்டளை உறுப்பினர். நிலத்தை குத்தகைக்கு விட்டாங்க. அதோடைய வகைகள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? நிதி தர்மம் அப்படின்னா சரிங்களா அறக்கட்டளை அவங்க அந்த அமைப்பு மூலம் நிலமானியம் கொடுத்தாலும் ஏற்கனவே பார்த்தோம் ஆசாரிய கண்ட்ரோலாக இருந்ததுன்னு பார்த்தோம். நிதி தர்ம அக்ஷயனா, நிதி தர்ம அக்ஷயனா இது பார்த்தீங்கன்னா நிரந்தரமான அறக்கட்டளை. நிரந்தரமான அறக்கட்டளை பெற்றவர் அதிலிருந்து ஒரு வருவாயை பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? அப்புறம் குப்பர் விருந்து அப்படின்னா புத்தர் காலத்துல தான் இது இருந்துச்சுன்னு அர்த்தம். அடுத்து வேற என்ன இருக்கு? அப்ரதா தர்மா. அப்ரதானா என்ன அர்த்தம்? ஏற்கனவே அப்ரகதான் பார்த்தோம். அப்ரகதானா என்ன அர்த்தம்? அப்புறம் காட்டுல குப்பர் தூங்கலாம். அப்புறம் காட்டுல சரிங்களா அப்புறம் காட்டுல குப்பர் தூங்கலாம் பார்த்தோம். சரிங்களா? அப்ரதா தர்மா அப்படின்னா வருவாயை பயன்படுத்தலாம், ஆனால் அதை பிறருக்கு தானம் செய்ய முடியாது, நிர்வாக உரிமையும் இல்லை. சரிங்களா? அப்ரதா அப்படின்னா சரிங்களா வருவாயை வச்சுக்கலாம், ஆனா என்ன பண்ண முடியாது, தானம் செய்ய முடியாது. ஷார்ட்கட் இருக்குங்க. வருவாயை வச்சுக்கலாம், ஷார்ட்கட்டே தான். வருவாயை வச்சுக்கலாம், அப்புறம் தானம் செய்ய முடியாது. வருவாயை வச்சுக்கலாம், வருவாயை வச்சுக்கலாம், குப்புற கிடந்தாலும் அப்புறம் தானம் செய்ய முடியாது. அப்படி மாற்றிக்கிங்க. வருவாயை வச்சுக்கலாம், குப்புற கிடந்தாலும், இது எல்லாமே ஒரே ஒரு மாற்றத்துக்கு தான். ஒரே ஒரு கேள்வி வரும். இந்த எக்ஸாம் பண்ணுறவங்கள வாழ்க்கையில் அடுத்தது நீங்கள் எழுத போகிற ஒவ்வொரு எக்ஸாம் அதிகம். ஏன்னா படிப்பு நின்று விடுவதில்லை, அது தொடர்ச்சியானது. சரிதானே? என்ன இருக்கீங்க? வருவாயை வச்சுக்கலாம், உட்பட கிடந்தாலும் அப்புறம் தானம் செய்ய முடியாது. வருவாயை வச்சுக்கலாம்னா வருவாயை பயன்படுத்தலாம், உட்பட கிடந்தாலும் புத்தர் காலத்தில் வச்சு அப்புறம் தானம் செய்ய முடியாதுன்னா அப்ரதா தர்மா. அப்ரதா தர்மா. பூமி சித் ராயனா. பூமி சித் ராயனா. தரிசனத்தை முழுமையாக சாகுபடி இடமாக மாற்றுபவருக்கு தரப்படும் உரிமை. இந்த நிலத்திற்கு குத்தகையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது. தரிசனத்தை யார் விளைநிலமாக மாற்றுறாங்களோ அவங்களுக்கு சரிங்களா தரப்படும் உரிமை. சரிங்களா? தரிசு பூமிக்கு உப்புற கிடந்தாலும் தரிசு பூமிக்கு குப்புற கிடந்தாலும் சித்ரா குத்தகை கட்டுவதில்லை. தரிசு பூமிக்கு குப்புற கிடந்தாலும் சித்ரா குத்தகை கட்டுவதில்லை. தரிசு பூமிக்கு குப்புற கிடந்தாலும் சித்ரா குத்தகை கட்டுவதில்லை. சரிதானே? ஓகே. ஏனைய நிலக்குறைகள் பாருங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்க? அக்ரஹார மானியம். அக்ரஹாரம்னா என்ன? பிராமணர்களுடைய குடியிருப்பு தான் அக்ரஹாரம். அப்போ பிராமணர்களுக்கு தரப்படுவது இது நிரந்தரமானது, பரம்பரையாக வரக்கூடியது, வரி கிடையாது. எல்லாமே பிராமணர்களுக்கு வரி விலக்கு கொடுத்தாங்க. சரிங்களா? அவங்க மேம்படத்தில் இருந்தாங்க, அரசர் வேண்டப்படலாம் இருந்தாங்க, அதெல்லாம் வரி விலக்கு கொடுத்தாங்க. அடுத்து பாருங்க, தேவ கிரகார மானியம். சரிங்களா? தேவ கிரகாரம்னா கோவில் மராமத்து வழிபாடு ஆகிய பணிகளுக்காக பிராமணர்கள் வணிகர்கள் ஆகியோருக்கு அளிக்கப்படும் நில மானியம். சரிங்களா? கோவிலை பராமரிக்கிறதுக்கு, அதில் ரிப்பேர் பண்ணுறதுக்கு, மராமத்து பணிகள் பண்ணுறதுக்கு சரிங்களா யாருக்கு? பிராமணர்களுக்கு கொடுப்பாங்க, வணிகர்களுக்கு கொடுப்பாங்க. அக்ரஹாரம்னா பிராமணர்களுக்கே கொடுப்பது. சரிங்களா? தேவ கிரகார மானியம்னா கோவிலை பராமரிக்கிறதுக்கு கொடுக்கிறது. அடுத்து பாருங்க, சமய சார்பற்ற மானியம். புத்தர்களுக்கு கீழே இருந்த நிலப்பரவலுக்கு தரப்பட்ட மானியம். சரிதானே? புரியுதாங்க? கேள்வியை வச்சு ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிதானே? சமய சார்பற்ற மானியம்னா யாருக்கும் எது சமயத்துக்கும் கொடுக்கறது இல்லை, ஆனால் மக்களுக்கு கொடுக்கிறது, நிலப்பிரபுகளுக்கு கொடுக்கிறது, அவங்க அரசுக்கு கீழே நிலப்பிரபுகளுக்கு கொடுக்கிறது. சரிதானே? கோவிலுக்கு கொடுத்தா தேவ கிரகார மானியம். சரிங்களா? அக்ரகாரத்தில் இருக்க பிராமணர்களுக்கு கொடுத்தா அக்ரகார மானியம். என்னதுங்க? அக்ரகார மானியம். அடுத்து பாசனம். அடுத்து என்ன இருக்குதுங்க? பாசனம். வரின்னு இருக்கா உங்களுக்கு?
ஓ, வரிக்கு அப்புறம் பாசனம் வருதா? சரி, ஓகே. பல்வேறு வரிகளின் பட்டியல் இருக்கு பாருங்க. பல்வேறு வரிகளையும். சரி, அடுத்து என்ன கேள்விங்களா? இந்த பாக்ஸ்ல மட்டும் வரலாம். இந்த பாக்ஸை மட்டும் படிச்சு ஒரு கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிதானே? பாகா. பாகானா விளைச்சலின் அரசன் பெரும் வழக்கமான 6ல் ஒரு பங்கு. இப்போ வரி எத்தனை பங்கா இருந்துச்சுன்னு கேட்கலாம். 6ல் ஒரு பங்கு. 6ல் ஒரு பங்கு. எதுலேயும் படிச்சிருக்குமா? அந்த ஷார்ட்கட் போட்டிருக்குமா? பார்க்கலையா? சரி, ஓகே. ஏற்கனவே பாகாங்கிறது வரின்னு படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? பாகா பாலிங்கிறது வரி. பாகா பாலிங்கிறது வரி. சரிங்களா? சரி, ஒரு ஷார்ட்கட் போட்டுருங்க. ஆற்றில் உப்புற படுத்திருந்தவனை ஆற்றில் குப்புறப்படுத்திருந்தவனை பார்க்காமல் போனால் வரி கட்டணும். என்னங்க ஷார்ட்கட்டு? ஆற்றில் குப்புறப்படுத்திருந்தவனை பார்க்காமல் போனால் வரி கட்டணும். சரிதானே? ஆற்றில் குப்புறப்படுத்திருந்தவனை பார்க்காமல் போனால் வரி கட்டணும். சரிதானே? இப்படி என்ன அர்த்தம்? ஆற்றில்னா 6ல் ஒரு பங்கு அர்த்தம். குப்புறப்படுத்திருந்தவனா உத்தரவு காலம்னு அர்த்தம். சரிங்களா? பார்க்காமல்னா பாகா. வரி கட்டணும்னா வரி தான். விளைச்சலில் அரசன் பெரும் வழக்கமான 6ல் ஒரு பங்கு வரி. பாகா பாலிங்கன்னா வரி நமக்கு தெரியும். சரிங்களா? அடுத்து போகா. அது என்னதுங்க? போகா. அரசருக்கு கிராமங்கள் அவ்வப்போது வழங்க வேண்டிய பழங்கள், விறகு, பூக்கள் போன்றவை. சரி, குப்புறப்படுத்திருக்கும் அரசருக்கு பழம் பூ வாங்கிக்கிட்டு போங்க. குப்புறப்படுத்திருக்கும் அரசனுக்கு குப்புறப்படுத்திருக்கும் அரசருக்கு பழம் பூ வாங்கிட்டு போகலன்னா விறகால் அடிப்பேன். குப்புறப்படுத்திருக்கும் அரசருக்கு பழம்பு வாங்கிக்கிட்டு போகலன்னா விறகால் அடிப்பேன். குப்புறப்படுத்திருக்கும் அரசருக்கு பழம்பு வாங்கிட்டு போகல, அதால் அடிப்பேன், விறகால் அடிப்பேன். சரிங்களா? அடுத்தது கரா. அடுத்து என்ன இருக்குதுங்க? கரா. கரானா கிராமத்தினர் மீது குறிப்பிட்ட கால இடைவெளியில் விதிக்கப்படும் ஒரு வரி. இது ஒரு வருடாந்திர நிலவரியின் ஒரு பகுதி அல்ல. கிராமத்தினர் மீது விதிப்பாங்க. இது என்ன வரி கிடையாது? நிலவரி கிடையாது. இது வேற வரி. இது வேற வரி. சரிதானே? ஓகே, ஷார்ட் இருக்குங்க. கிராமத்தில் குப்புறப்படுத்திருந்தவன் கராரா வரி கட்டணும். கிராமத்தில் குப்புறப்படுத்திருந்தவன் கராரா வரி கட்டணும். சரிதானே? கரானா என்ன அர்த்தம்? கரா தான். கரா காரா அப்படின்னு இருக்கலாம். சரிதானே? பார்த்து வச்சுக்கிங்க. அடுத்து பாருங்க, பலின்னு இருக்கு. என்னன்னு இருக்குங்க? பலி. ஆரம்பத்தில் விருப்பப்பட்ட பலி தான் பாலி. பலினாதுங்க பாலி. ஆரம்பத்தில் விருப்பப்பட்டு வழங்கப்பட்ட வரியாக இருந்து பின்னர் கட்டாய வரியாக மாற்றப்பட்டது. இது ஒரு ஒடுக்குமுறை வரி. கேட்டுக்கலாங்க. எக்ஸாம் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குங்க.
இது ஒரு ஒடுக்குமுறை வரி அப்படின்னு போட்டிருக்காங்க. எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில் விருப்பப்பட்டு கட்டினாங்க. எப்படி வரி செலுத்த ஆரம்பித்தோம்? ஆரம்பத்தில் தானாகவே விருப்பப்பட்டு கொடுத்தோம், அப்புறம் கட்டாயமாக்குனாங்க. அப்போ பாலிங்கிறது ஒரு வரி, சரிங்களா? அதை வந்து நமக்கு தெரியும், பாலிங்கிறது வரின்னு தெரியும். அது பல காலத்தில் இருந்துச்சு, புத்தர் காலத்துலேயும் இருந்துச்சு. இது ஒடுக்குமுறை வரி அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. அதை மட்டும் பார்த்துருங்க. என்னங்க எது சொல்றீங்க? இல்லை, பலின்னா கொடுத்துருக்காங்க. அந்த பாலியை தான் பலின்னு கொடுத்துருக்காங்க. பலி பாலி எல்லாம் ஒன்று தான், சரிதானே? பலி பாலிலாம் ஒன்று தான். வார்த்தை கொஞ்சம் முன்ன பின்ன பேருக்கும். கரான்றதும் காரான்றதும் ஒன்றும் பெருசாக கிடையாது, வித்தியாசம்லாம் கிடையாது. பலி சரிதானே? ஏன்னா ஷார்ட்கட் போடுங்க. உப்புறப்படுத்திருப்பவனை உப்புறப்படுத்திருப்பவன் உப்புறப்படுத்திருப்பவனை இருப்பவனை ஒடுக்கினால் பலியாவான். ஒடுக்கினால் பலியாவான். ஒடுக்குமுறை, சரிதானே? உப்புறப்படுத்திருப்பவனை ஒடுக்கினால் பலி ஆவான். உப்புறப்படுத்திருப்பவனை ஒடுக்கினால் பலி ஆவான். இல்லையாச்சா? சரி, ஓகே. அப்போ என்ன இருக்கு பாருங்க, உடியங்கள் இருக்கு. என்ன இருக்குங்க? உடியங்கான் இருக்கு. காவல் நிலையங்களை பராமரிப்புக்காக விதிக்கப்பட்ட காவல் வரியாக இருக்கலாம், அல்லது நீர் வரியாகவும் இருக்கலாம். எனினும் இது ஒரு கூடுதல் வரி, சரிங்களா? ஒன்று காவல் வரி, இல்லாததுங்க நீர் வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குப்புறப்படுத்திக்கிட்டே நீரை காவல்காரன் உதைத்தான். குப்புறப்படுத்திக்கிட்டே குப்புறப்படுத்திக்கிட்டே நீரை காவல்காரன் உதைத்தான். குப்புறப்படுத்திக்கிட்டே நீரை காவல்காரன் உதைத்தான். கண்டிப்பா நீங்க எழுதிடுங்க. ஒரு நோட்டை வாங்குறீங்க, எழுதிடுங்க, சரிங்களா? அப்போ வந்து இவ்வளவு எஃபர்ட் போட்டதுக்கு ஒரு மார்க் வந்து அதை மிஸ் பண்ணாம நம்ம எடுப்போம். ஒரு மார்க்கில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒரு மார்க்கில் ஆஃபீஸர் ரேங்க் மிஸ் பண்ணேன். போன முறை நம்மகிட்ட கைவிடின்னு ஒருத்தவங்க படித்தாங்க, ஒரு மார்க்கில் வந்து வேலையை விட்டாங்க. நிறைய பேர் இருக்காங்க, அவங்க விட்டாங்க. அனிதான்னு ஒருத்தவங்க விட்டாங்க, சரிங்களா? கவுன்சிலிங் போயிட்டு அன்னைக்கு கவுன்சிலிங் காலையில் பேட்ச் கிடச்சிச்சு, மதியம் பேட்ச் கிடைக்கல. மறுநாள் குடஞ்சின்னு ஒருத்தவங்க, சரிதானே? நைட்டு பஸ் எல்லாம் ஏறிட்டாங்க, இங்கே போய் பேசியிருக்காங்க அவங்க, சரிங்களா? மறுநாள் கவுன்சிலிங் இருக்காங்க. ஒவ்வொரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட். ஒரு மார்க்காக வந்து நிறைய பேர் வந்து மார்க் மிஸ் ஆகிடும், சர்வீஸ் மிஸ் ஆகிடும். வருஷம் போச்சு, ஒரு வருஷம் போச்சு வச்சுக்கிங்க. 3.6 லட்சம், 3 லட்சம் லாஸு. எத்தனை லட்சம் லாஸு? 3 லட்சம். நல்லா நினச்சி பாருங்க, எவ்வளோ சம்பாத்தியம் வேணும்? ஒரு மாதத்துக்கு 30,000 சம்பளம், 10 மாதத்துக்கு 3 லட்சம். இன்னும் 2 மாதம் இருக்கு, 3.6 லட்சம். நீங்கள் குரூப் 4ல் வேலைக்கு போனால் கூட 3.6 லட்சம். ஒரு வருஷத்துக்கு 3.5 லட்சம் லாஸ். 2 வருஷம் முடிச்சுன்னா 7 லட்சம் லாஸ். நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணாமல் மிஸ் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் 3 லட்சம் லாஸ். நேரம் எந்த அளவுக்கு முக்கியம் பாருங்க, ரொம்ப முக்கியம். இதுக்கெல்லாம் எனக்கு ஃபோன் வந்து எனக்கு அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஏன்னா எனக்கு ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் ஆகாமல் நடத்துன்னு நினச்சா அவாய்ட் பண்ண முடியாத இம்பார்ட்டன்ஸ் கால்ஸ், சரிதானே? அபிஷேக் கால்ஸ் எதுவும் பண்ண முடியாது. ஸோ வந்து அந்த நேரம் இம்பார்ட்டன்ட். அந்த நேரம் என்னதுங்க, அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் எவ்வளோ முக்கியம் பாருங்க. வேற என்ன இருக்குது? உடியங்கா பார்த்தோம், சரிங்களா? குப்புறப்படுத்திக்கிட்டு நீரை காவல்காரன் உதைத்தான் அப்படின்னு. அப்போ நீர்வரி காவல் வரி எதை யாருடைய காலத்தில்? புத்தர்கள் காலத்தில். என்ன சிவபிரகாசம், புரியுதுங்களா? அடுத்த பாருங்க, உபரிகரா. அடுத்து என்ன இருக்குதுங்க? உபரிகரா. இதுவும் ஒரு கூடுதல் வரி. இது எதற்காக வசூலிக்கப்படுது என்பது குறித்து அறிஞர்கள் மாறுபட்ட விளக்கங்களை தருகின்றனர். எதுக்கு வசூல் பண்ணாங்கன்னே தெரியாது, ஆனால் உபரிகரான்னு ஒரு வரியை வசூல் பண்ணாங்க, சரிங்களா? அடுத்து பாருங்க, கிரண்யான் இருக்கு. அடுத்து என்னங்க? கிரண்யா. இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டதுங்க, இம்பார்ட்டன்ஸ் போடுங்க. பிவை கூடு ஏற்கனவே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படும் வரி என்பது நேரடி பொருள். நடைமுறையில் இது ஒரு சில குறிப்பிட்ட தானியங்களின் விளைச்சலில் ஒரு பங்கினை அரசின் பங்காகவே அளிப்பதாகும்.
சரிங்களா. கிரண்ணியாங்கிறது தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படும். சரிங்களா. ஆனால் இங்கே தானியங்களை விளைச்சலின் மீது விதிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. எவ்வளோ விளைச்சல் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி தான். சரிங்களா. குப்புறப்படுத்திருந்த சரணியா தானியத்திற்கு வரி போட்டால் குப்புறப்படுத்திருந்த சரண்யா தானியத்திற்கு வரி போட்டாள். குப்புறப்படுத்திருந்த சரண்யா தானியத்திற்கு வரி போட்டாள். நான் மறுபடியும் சொல்கிறேன், தமிழ் கிளாஸ் தானே மிஸ் பண்ணாதீங்க. தமிழில் 100 மார்க் இருக்குது. தமிழ் எத்தனை மார்க் இருக்குது? 100 மார்க். யானைக்கும் அடி செலுத்தணும், யானைக்கும் அடி செலுத்துங்க. யாரும் பெரிய அப்பா டக்கர்லாம் கிடையாது. சரிங்களா. அப்படி இந்த 100 எடுத்தவர்கள்லாம் வந்து நிறைய பேர்லாம் இல்லை. சரிங்களா. கணக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் 100 எடுக்கல. நான் 10 வருஷமா டீச் பண்ணியிருக்கேன். 99 தான் எடுத்திருக்காங்க. யாரும் 100 எடுத்துன்னு என்கிட்ட சொல்லலை. சரிங்களா. 2013 நான் பாடம் நடத்திட்டு இருக்கேன். நானும் படிச்சுட்டு இருக்கேன். நானும் 100 எடுக்கல. நானும் 97, 98 தான் எடுத்திருக்கேன். அதான் டிபார்ட்மெண்ட்ல. என்ன சொல்ல போனால் சில எக்ஸாம் அப்படி படிக்காம போய் எழுதுவேன். 92, 93 தான் எடுக்க முடியும். அப்போ நம்ம யானைக்கும் மதிப்பு இருக்கும். சரிங்களா. எனக்கும் 10 கொஸ்டின் மிஸ் ஆகும். சரிங்களா. நான் பழைய தமிழ்லாம் 100 தடவையாவது படிச்சிருப்பேன். ஒரு 30 தடவை படிச்சிருப்பேன். 100 தடவையாவது, குறைஞ்சபட்சம் 100 தடவை படிச்சிருப்பேன். சரிங்களா. அப்போ நானே பழைய புக்கில் இருந்து அந்த கேள்வி தப்பு பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகும்? 100 தடவை படித்தா கூட தப்பு எனக்கு வாய்ப்பு இருக்குது. சரிதானே. அப்போ அலட்சியம் தான் ஆபத்து. அலட்சியம் என்னதுங்க? ஆபத்து. தமிழ் தானே அப்படின்னா தெரியும். மேக்ஸ் எல்லா தடவையும் நான் 17 வரைக்கும் கொஸ்டின் போட்டுருவேன் மினிமம். இந்த தடவை குரூப் 1ல காலை வாரி விட்டுது. சரிதானே. என்ன காரணம்? அலட்சியம். நான் ஜிஎஸ்லாம் நல்லா பண்ணிட்டேன். அந்த 25 மார்க் பார்த்தீங்கன்னா 7 கொஸ்டின் 8 கொஸ்டின் தான் ரைட்டாக அடிச்சுக்கிட்டேன். மீதி எல்லாம் வந்து மீதி எல்லா கொஸ்டினும் நான் ஆல்மோஸ்ட் ரைட்டு. ஆல்மோஸ்ட்னா என்ன சொல்கிறது, அதெல்லாம் பெப்பர் பண்ணியாச்சு. அப்போ பயன் இல்லாமல் போயிடும். சரிங்களா. அப்போ அந்த அலட்சியம், மேக்ஸ் தான் நான் போட்டுக்கலாம், நமக்கு தெரியாதா அப்படிங்கிற அலட்சியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருமலை ரொம்ப பாதிச்சுட்டு. அது உங்களுக்கும் வரலாம், யாருனாலும் வரலாம். அப்போ அலட்சியமாக தான் ஆபத்து தான். நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தான் நம்ம இதெல்லாம் சொல்லுவோம். ஒவ்வொருத்தங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்வீங்க, அதில் இருந்து தான் சொல்லுவோம். சரிதானே. கற்று பாருங்கள். வேறு என்ன இருக்குது? வாதா பூதா அப்படின்றது காற்றுக்கும் ஆவிகளுக்கும் செய்ய வேண்டிய சடங்குகளுக்காக விதிக்கப்பட்ட பல்வேறு வரிகள். சரிங்களா. வாதா பூதானா பூதம்னு தெரியுது. சரிங்களா. அப்போ வாதம் இந்தமாரி காற்று இவங்களுக்காக விதிக்கப்பட்ட வரி. சரிதானே. ஷார்ட்கட்லாம் தேவைன்னு நினைக்கிறேன். தேவையில்லை. ஓகே. கற்று பாருங்க. களி வகரா என்னான்னு இருக்குங்க? களி வகரா. களி குடிச்சிட்டு குப்புறப்படுத்திருந்தவன் களி குடிச்சிட்டு, அங்கே களின்னு இருக்குல்ல, அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கணும். களி குடிச்சிட்டு கலப்பையை தூக்கினான். குப்புறப்படுத்திருந்தவன் களி குடிச்சிட்டு கலப்பையை தூக்கினான். சரிங்களா. அப்போ கலப்பை வைத்திருக்கும் ஒவ்வொரு உழவருக்கும் கட்ட வேண்டிய கலப்பை வரி எவ்வளோ வரி போட்டுருக்காங்க பாருங்க. அடுத்து சுருக்கா. அடுத்து பார்த்தீங்கன்னு சுருக்கா. வர்த்தகர்கள் நகரத்திற்கோ துறைமுகத்திற்கோ கொண்டு வரும் வணிக சரக்குகளில் அரசருக்கான பங்கு. இதை சுங்க நுழைவரிகளுக்கு ஒப்பிடலாம். சுங்க வரி போடுறாங்கல்ல, சரிங்களா, பொருட்களுக்கு. அது போல் என்ன பண்ணலாம், இவங்களுக்கு பிரிச்சிருந்தாங்க, சுல்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குப்புறப்படுத்திருந்த அரசருக்கு சுங்கவரி கட்டலனா சுருக்கு எடுத்துருவாங்க. குப்புறப்படுத்திருந்த அரசருக்கு சுங்கவரி கட்டலனா சுருக்கு எடுத்துருவாங்க. இல்லையாச்சா? குப்புறப்படுத்திருந்த அரசருக்கு சுங்கவரி கட்டலனா என்ன பண்ணுவாங்க? சுருக்கு எடுத்துருவாங்க. ஓகே. அடுத்து பாருங்க. கிளிப்தா, உபகிளிப்தா அப்படின்றது.
நிலப்பதிவின் போது விதிக்கப்படும் விற்பனை வரி. நிலப்பதிவு நம்ம போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து நிலம் பதிவு பண்ணுறோம்ல, அப்போ ஒரு வரி கட்டுவோம். அதுபோல் புத்தக காலத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் கிளிப்டா அப்படின்னா உபகிளிப்டான்னு அர்த்தம். குப்புறப்படுத்திக்கிட்டே நிலத்தை விற்கும்போது குப்புறப்படுத்திக்கிட்டே என்ன விக்னேஷ் நைட்டை ஸ்டார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்களா? புரியுங்க. குப்புறப்படுத்திக்கிட்டே நிலத்தை விற்கும்போது கிளிக்கு வரி கட்டணும். குப்புறப்படுத்திக்கிட்டே நிலத்தை விற்கும்போது கிளிக்கு வரி கட்டணும். எக்ஸாம் பேப்பரில் அந்த 75 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் புத்தர் இல்லாமல் வந்துச்சுன்னா மிஸ் பண்ணவே கூடாது. 1 or 2 எது வந்தாலும் சரி. வரவே இல்லைனாலும் அடுத்த எக்ஸாமுக்கு வரும். அவ்வளோதான். இந்த எக்ஸாம் வரும், அடுத்த எக்ஸாம். ஓகே. சுரங்கமும் உலோகவியலும். புத்தர் காலத்தில் மிகவும் செடித்த தொழில்கள் சுரங்க தொழில், உலோகவியல். இல்லை எனக்கு இல்லைங்க, அதனால தாங்க கேட்குறேன். ஏனைய நிலப்படைகளா? இது பாசனம்ங்கிற தலைப்பு இருக்கா? ஓகே. மிக தொன்மையான காலத்திலேயே நீர்ப்பாசனத்தின் முக்கியத்துவத்தை இந்தியாவில் கொண்டிருந்தார்கள். நாரஸ்மிருதி என்ற நூலில் குறிச்சிங்க. நாரஸ்மிருதி அப்படிங்கிறது ஒரு நூல். வயல்களை வெள்ளங்களிலிருந்து பாதுகாத்த பந்தியா, பாசனத்திற்கு உதவிய கரா என்ற இருவகை அணைக்கரைகள் பற்றி குறிப்பிடுகின்றன. சரிதான். நாரஸ்மிருதி அப்படிங்கிறது என்னதுங்க? ஒரு புத்தகம். சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா வெள்ளங்களிலிருந்து வயலை பாதுகாத்த அணைகள். அந்த அணைகளுக்கு பேர்லாம் பார்த்தீங்கன்னா பந்தியா, இன்னொன்று கரா. பந்தியா என்னதுங்க? கரா. ஓகே. நாரதர் பந்தியில் காரம் சாப்பிட்டு தெரியல. நானே தமிழை விட ஜிஎஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறேன். இதெல்லாம் நீங்கள் அதை தான் லைக் பண்ணுறீங்க. சரிதானே? சரியான போக்கான்னு தெரியல. சரிங்களா? 85 தமிழ் எடுத்தீங்கன்னா செத்துறாதீங்க. அதுக்காக சரி எழுதி வச்சுட்டு எங்கள் சார் சொன்னார். அடிப்படைன்னு சொன்னோம். அதை செய்தியில் சில பேர் எக்ஸாம் ஃபெயில்லாம் உடனே வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு நினைப்பாங்க. எந்த தோல்விக்கும் வந்து மீட்சி உண்டு. சரிங்களா? எந்த தொழிலாக தான் செய்யும். அது காதலையாக இருக்கலாம், வாழ்க்கையிலாக இருக்கலாம், படிப்பையாக இருக்கலாம். சரிங்களா? தோல்விலாம் நிரந்தரம் இல்லை. சரி. அப்போ நாரதர் பந்தியில் காரம் சாப்பிட்டு அணையில் குப்புற தூங்கினார். சரிதானே? நாரதர்னா நார ஸ்மிருதி. சரிங்களா? நாரத ஸ்மிருதி. சரிதானே? ரைட்டு. அப்போ பந்தியிலனா பந்தியாக நடத்தும், காரம் சாப்பிட்டுனா கரான்னு நடத்தும். சரிதான். அடுத்த என்ன இருக்கு பாருங்கள். தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜல நீர்கமா என்ற வடிகால்கள் இருந்ததாக அமரசிம்மர் குறிப்பிடுகிறார். சரிங்களா? ஜலம்னா நமக்கு தெரியும் நீர். ஜலம் என்னன்னு தெரியும், நீர் அப்படின்னு தெரியும். ஆனால் அதை சொல்லக்கூடியவர் யாருங்க? அமரசிம்மர் யாரு? ஓகே. அகராதியல். சரிங்களா? அதனால அகராதியில் அமர்ந்திருக்கிறார். சிங்கம் போல அமர்ந்திருக்கிறார் சொல்லியிருக்கோம். சிங்கம் போல் அப்படின்னா சிம்மன்னு வருது. சரிங்களா? அமர்ந்திருக்கிறாருன்னா அமர் அப்படின்னு வருது. சரிதானே? அவர் ஜலத்தை பற்றி சொல்கிறார். சரிங்களா? அகராதியில் சிங்கம் போல் அமர்ந்து கொண்டு ஜலம் குடிக்கிறார் வேணா வச்சுக்கோங்க. சரிங்களே? சிங்கம் போல் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு இருக்குல்ல, ஜலத்தை குடித்து விட்டு அப்படின்னா ஜல நீர்க்கமா. அந்த வார்த்தை அப்புறமா சேர்த்துக்குங்க. அடுத்து பாருங்க. நதிகளிலிருந்து மட்டும் இல்லாமல் ஏரிகளிலிருந்தும் குளங்களிலிருந்தும் வாய்க்கால்கள் வெட்டப்பட்டன. குஜராத்தின் கிருணார் மலையின் அடிவாரத்தில் இருந்த சுதர்சனா ஏரி மிகவும் புகழ்வாய்ந்ததாகும். இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க. கிருணார் சுதர்சனா ஏரி எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. எங்கே இருக்கு? குஜராத்தில். கிருணார் மலை எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. எங்கே இருக்கு? குஜராத்தில். ஷார்ட்கட் வந்துங்க. குஜராத்தில் கிருக்கு சுதர்சனா ஏரியில் குப்புற தூங்கினாள். தம்பி மல்டி நோட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, புரியுதா?
இன்றைக்கி வச்சுருக்கீங்க, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. வீட்டில் ரஃப் யூஸ்க்கு வச்சுக்கிங்க. எல்லாம் நோட்டு வாங்குங்க. பணம் செலவு பண்ணலாம் யோசிக்காதீங்க. குஜராத்தில் கிறுக்கு சுதர்சனா ஏரியில் கூப்பிட தூங்கினாள். சரிதானே? வேற என்ன இருக்குது? குஜராத்திலாம் குஜராத்தி தான். கிறுக்குனா கிருநாள், சுதர்சனா சுதர்சனா ஏரி. சரிதானே? வேற என்ன இருக்கு? விவசாயிகளின் நிலைன்னு இருக்கா? விவசாயிகளின் நிலை, விவசாயிகள் நிலைமை கீழ்நிலை இருந்தது. சாதி காரணமாகவும் நிலங்களும் உரிமைகளும் மற்றவர்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் மானியங்கள் வழங்கப்பட்ட காரணமாக அவர்கள் குத்தரிமை நிலைக்கு தள்ளப்பட்டனர். அப்போது இருந்த குத்தகை முறைப்படி குத்தகைக்காரர்கள் நிலையான குத்தகைக்காரர்கள் அல்ல, மாறாக எப்போ வேண்டுமானால் குத்தகை விட்டு வெளியேற்றப்படும் நிலையில் இருந்தார்கள். விவசாயிகள் பலவிதமான வரிகளை கட்ட வேண்டியிருந்தது. நம்ம வரி பார்த்துருக்கோம், இவ்வளோ பெரிய வரி. சரிதானே? ஏற்கனவே விவசாய வரி, அது இல்லாமல் இடைப்பட்ட வரி வேறு வசூல் பண்ணுவாங்களாம். சரிங்களா? எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். நம்ம விவசாயிகள் மோசமாக இருந்தாங்க. குத்தகை திடீர்னு எப்போ வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ நிரந்தரமாக குத்தகை இருக்க முடியாது. அது ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அந்த சுரங்கமும் உலோகமும். சில பேர் என்றாங்க எத்தனை முகம் இருக்குன்னு. எத்தனை முகம் இருக்கு? எத்தனை? 2 3 4 5 6 இருக்கு. சரிங்களா? 7 பக்கம் பார்த்தீங்கன்னா 7 பக்கம் இருக்கு. சுரங்கமும் உலோகமும். உத்தர காலத்தில் மிகவும் செழித்த தொழில்கள் சுரங்கமும் உலோகவியலும். பிடிச்சிங்க, சுரங்கமும் உலோக தொழிலும் ஆகிய நாங்கள் சுரங்கங்கள் இருந்தது குறித்து அமரசிம்மர், வராகமிகிரர், காளிதாசர் ஆகியோர் அடிக்கடி குறிப்பிடுகிறார்கள். இக்காலகட்டத்தில் பீகாரில் இருந்து இரும்பு படிவுகள், ராஜஸ்தானிலிருந்து செம்பு படிவுகள் ஆகிய பெருமளவில் தோண்டி எடுக்கப்பட்டன. சரிங்களா? இரும்பு பார்த்தீங்கன்னா எங்கிருந்து? பீகாரில் இருந்து. இரும்பு பார்த்தீங்கன்னா பீகாரில் இருந்து. ஓகே, பீகார்லேருந்து இரும்பு, ராஜஸ்தான் என்னதுங்க? செம்பு. சரிதானே? வேணா ஷார்ட்கட் போட்டுருங்க, இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. பிகராக இருந்தால் குப்புற தூங்கலாம். பிகராக இருந்தால் குப்புற தூங்கலாம். அதான் ஷார்ட்கட்டுக்கு மட்டும்தான். சரிங்களா? பிகராக இருந்தால் குப்புற தூங்கலாம் அப்படின்னு அர்த்தம். பீகாரில் இரும்பு வந்துச்சு, குப்புறனா குத்தர் காலம். சரிதான்? ராஜஸ்தான் என்ன கிடைச்சிச்சு? செம்பு படிவுகள். ராஜா செம்பின் மீது குப்புற விழுந்தார். ராஜா செம்பின் மீது குப்புற விழுந்தார். இல்லையாச்சா? வேற என்ன இருக்கு? இரும்போடு தங்கம், செம்பு, தகரம், ஈயம், பித்தளை, வெண்கலம், மைக்கா, மேங்கனீஸ், அஞ்சனங்கள், சுண்ணாம்புகள், சிவப்பு, ஆர்சனிக் ஆகியவற்றை பயன்படுத்தினார். விவசாயிகளுக்கு அடுத்தபடியான முக்கியத்துவம் உலோக வேலை செய்வோருக்கு இருந்தது. இதெல்லாம் எல்லா காலத்திலையும் பார்த்துருக்கோம். பல்வேறு வீட்டு உபயோக பொருட்கள் பெருசாக எதுவும் கிடையாது. அர்த்தக்கார பாருங்க, இக்காலகட்டத்தில் உலோகத்தின் நுட்பங்கள் உச்சத்தில் இருந்தன என்பதை நிறுவதற்கு தில்லி குருப்பினார் வளாகத்தில் காணப்படும் மெஹ்ரோலி யுகத்துள் சான்றாக காட்டப்படுகிறது. அர்த்தக்கார பார்க்குறோம். சரிதானே? மெஹ்ரோலி யுகத்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். மெஹ்ரோலி யுகத்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 2ஆம் சந்திரகுப்தருடன் அடையாளம் காணப்படுகிறது. ஏற்கனவே 1ஆம் சந்திரகுப்தர் கொடுத்துருக்காங்க, 2ஆம் சந்திரகுப்தர் கொடுத்துருக்காங்க. எப்படி இருந்தாலும் சந்தில் மெகந்தி போடுறாங்க அப்படின்னு ஷார்ட்கட் பார்த்துருக்கோம். அது சந்திரகுப்தரை பற்றியது. யாரை பற்றியது? சந்திரகுப்தரை பற்றியது. இந்த ஒற்றை இரும்புத்தூண் பல நூற்றாண்டுகளாக துருப்பிடிக்காமல் அப்படியே இருக்கிறது. இந்த மெஹ்ரோலி இரும்புத்தூண் என்ன பண்ணவே இல்லை, துருவே பிடிக்கலையாம். சரிங்களா? மழையில் எத்தனை மழை நனைஞ்சிருக்கும், ஆனால் துருவே பிடிக்கலையாம். இது வரைக்கும் அப்படி இருக்குது. அதுதான் அவங்களுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அடுத்த படத்தில் கடைசி 2 வரி பாருங்க. நகை ஓகே, பெருசாக எதுவும் இல்லை. அதுக்கு அடுத்த படம் பாருங்க. வணிகமும் வர்த்தகமும் அப்படிங்கிற தலைப்பில் புத்தர்கள் பொருளாதாரத்தின் வலிமைக்கு வணிகர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானதாகும். சிரேஷ்டி, சால்தவகா என்ற 2 வேறுபட்ட வகைகளை சேர்ந்த வணிகர்கள் இருந்தனர். சரிங்களா? சிரேஷ்டி மற்றும் சாத்தவாகா, இது ஏற்கனவே படிச்சிருக்கோம், 6வதே படிச்சிருக்கோம். சரிங்களா? ஒரே இடத்தில் நிறையா இருந்தால் சிஸ்டர், ஒரே இடத்தில் வணிகம் செய்து குப்புற விழுவார். இப்படிதானே இருக்கும்? ஞாபகம் இல்லையா? எழுதுங்க. சிஸ்டர் தான் சிரேஷ்டி. சரிங்களா? சிஸ்டர் ஒரே இடத்தில் வணிகம் செய்து குப்புற விழுவார்.
சிஸ்டர் ஒரே இடத்தில் வணிகம் செய்து குப்புற விழுவார். சிஸ்டர் ஒரே இடத்தில் வணிகம் செய்து குப்புற விழுவார். சரிங்களா? சார்த்தவாகா பொறுத்த வரைக்கும் சரிங்களா, சார் இடம் விட்டு இடம் சென்று குப்புற விழுவார், வணிகம் செய்து குப்புற விழுவார். சார் இடம் விட்டு இடம் சென்று இடம் விட்டு இடம் சென்று வணிகம் செய்து குப்புற விழுவார். சரிங்களா? அப்படியே வலது கை பக்கத்தில் முடிகிற இடத்துல ஒரு கடைசி எல்லைன்னு பாருங்கள். வணிக குழுக்கள், கைவினைஞர்கள் உங்களுக்கு வேறு இடத்துல இருக்குமோ, அதுதான் சிக்கல். இப்போ நம்ம பார்த்தோம்ல வணிகம் மற்றும் வர்த்தகம் அந்த தலைப்பில் 1, 2, 3வது பேராவில் கடைசி ஒரு 15 வரி பாருங்கள். 10 வரி 15 வரி. வணிக குழுக்கள், கைவினைஞர்கள் கண்டுபிடிச்சாச்சா? வணிக குழுக்கள், கைவினைஞர்களின் குழுக்களின் குடும்பங்கள், அமைப்புகள் இயங்கியதாகவும் குறிப்புகள் உள்ளன. அங்கே மண்டசோர் கல்வெட்டுன்னு ஒரு கல்வெட்டு. என்ன கல்வெட்டு? மண்டசோர் கல்வெட்டு. சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா நிறைய குழுக்கள் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய குழு இருந்தால் மண்டை உடஞ்சி குப்புற படுக்க வச்சிருவாங்க. நிறைய குழு இருந்தால் மண்டை உடஞ்சி குப்புற படுக்க வச்சிருவாங்க. செல்வகுமார் மிஷன் போட்டீங்களா இல்லையா? புறமா ஓடிடாதீங்க பார்த்துட்டு. இதழ் இவ்வளோ மோசமாக இருக்குமா நீங்கள் ஓடிடாதீங்க பயந்துக்கிட்டு. சரிங்களா? நிறைய குழு இருந்தால் மண்டை உடஞ்சி குப்புற படுக்க வச்சிருவாங்க இல்லையாச்சா? நிறைய குழு இருந்தால் மண்டை உடஞ்சி குப்புற படுக்க வச்சிருவாங்க. ரைட்டு. அப்போ மண்டசோர் கல்வெட்டு. அதுக்கு அடுத்த பேரை பாருங்கள். குப்தர் காலத்தில் மேற்கு கரையில் கல்யாண், கால்கோட் ஆகிய வணிக துறைமுகங்களும் மலபார், மங்களூர், சலோபடனா, அயோபடனா, பந்தோபடனா ஆகிய வணிக சந்தைகளும் இயங்கி உள்ளன. துறைமுகம் பார்த்தீங்கன்னா எதுங்க? கல்யாண் மற்றும் கால்கோட். கல்யாணம் பண்ணுனா துறைமுக கல்யாணம் பண்ணினா காலில் குப்புற விழுந்து கிடக்கணும். கல்யாணம் பண்ணினா காலில் குப்புற விழுந்து கிடக்கணும். இந்த ஷாக்கெட்டுக்கு முன்னாடி துறைமுகத்தில் போட்டுருங்க. துறைமுகத்தில் கல்யாணம் பண்ணினா காலில் குப்புற விழுந்து கிடக்கணும். சரிதானே? புரியலையா? ஓகே. இப்போ கல்யாண் மற்றும் கால்கோட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா துறைமுகங்கள். யாருடைய காலத்து துறைமுகங்கள்? புத்தர் காலத்து துறைமுகங்கள். ஆமாம், யார் கட்ட முடியலையோ அவர் மட்டும் தனியாக ஷார்ட்கட் பேசிக்கிட்டு இருக்காரு. துறைமுகத்தில் கல்யாணம் பண்ணால் காலில் மனசாட்சியில் வரலாம். திரும்ப சொல்லணும்னு ஒரு தோணுதா? துறைமுகத்தில் கல்யாணம் பண்ணால் காலில் குப்புற விழுந்து கிடக்கணும். தொடர்ந்து பாருங்க. அந்த மலபார், மங்களூர் அதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகே. தொடர்ந்து வங்கத்தின் தாமிரலிப்தி கிழக்கு கடற்கரையின் முக்கியமான வணிக மையம் என்று பாகியான் குறிப்பிடுகிறார். பாகியானா ஏதாவது பேசியிருந்தா கண்டிப்பாக இருந்தால் எக்ஸாம் கேட்பாங்க. சரிங்களா? தாமிரலிப்தி அது கிழக்கு கடற்கரை இருந்துச்சு. எக்ஸாமில் கேட்பாங்க எது மேற்கு கடற்கரை எது கிழக்கு கடற்கரைன்னு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேற்கரையில் கல்யாண், கால்கோட்லாம் மேற்கு கடற்கரை தான். மலபாரும் மேற்கு கடற்கரை தான். மேங்களூரும் மேற்கு கடற்கரை தான். சரிங்களா? அங்கே சலப்போடனா, நயோபடனா அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பந்தோபடனா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். அதே சமயத்தில் வங்கத்தில் பார்த்தீங்கன்னா தாமிரலிப்தி. சரிங்களா? வங்கத்தில் தாமிரலிப்தி கிழக்கு கடற்கரை இருந்துச்சு. வங்காளம் உங்களுக்கு தெரியும் கிழக்கு கடற்கரை இருக்குது. அங்கே தாமிரலிப்தி. சரிங்களா? முக்கியமான வணிக மையம் என்று பாகியான் குறிப்பிடுகிறார். சரிங்களா?
வங்கத்தில் 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 பாக்கி வச்சவன் வங்கத்தில் பாக்கி வச்சவன் தாமதமாக வந்து குப்புற கிடக்கிறான். குப்புற கிடக்கிறான். வங்கத்தில் பாக்கி வச்சவன் தாமதமாக வந்து குப்புற கிடக்கிறான். இல்லையாச்சா? கிடக்குறானா கிழக்கு பகுதின்னு அர்த்தம். எழுதிங்க கீழே ஏரோமா போட்டு கிழக்குன்னு போட்டுருங்க. சரிதானா? சரிதானா? நீங்க ஆடி வெள்ளி அதெல்லாம் நிறைய பேர் வரல. ஆனால் நீங்க என்ன சொல்லிவிட்டீங்க? ஊர்ல ஏதாவது சோறு போடுவாங்க கோயிலில் அப்படின்னு நிறைய பேர் வரல. நாளைக்கு டெஸ்ட்டுக்காக வரலையே. காலையிலையா மதியமா? மதியமா. டெஸ்ட்டை காலைல வச்சுக்கலாமா? டெஸ்ட் நம்ம காலையில் மாற்றிருக்கோம். ஆமாம், அப்புறம் நாளைக்கு வந்து மதியம் காலை கிளாஸ் கட் பண்ணிட்டு டெஸ்ட்டுக்கு படிப்பீங்க. டெஸ்ட்டு காலையிலே வச்சிட்டோன்னு வச்சுக்கிங்க, ரிலாக்ஸ் ஆகிடலாம். சரி, கேட்டு பார்ப்போம். கொஸ்டின் பேப்பர் ரெடியாக தான் மாற்றிருக்கிறோம். சரி, வங்கத்தில் பாக்கி வச்சவன் தாமதமாக வந்து குப்புற கிடக்கிறான். சரி தானே? கிடக்கிறான்னா கிழக்குன்னு அர்த்தம். ரைட்டு. பாக்கினா பாக்கியானதெல்லாம் உங்களுக்கு தெரியும், சொல்ல விரும்பல. வேறு என்ன இருக்குது? இந்த வணிக துறைமுகம் கடைசி 4 லைன் பாருங்கள். கடைசி ஒரு 7-8 வரி பார்த்தீங்கன்னா அதில் ரத்ன கற்கள் மெல்லிய துணிகள் பெருசாக இது இல்லைங்க. அப்புறம் இந்த பேராவோட கடைசி 4-5 லைன் பார்த்தீங்கன்னா அஜெண்டா எங்கே இருக்குது? அஜெண்டா எல்லோராலாம் மகாராஷ்டிரா. அதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். யாருடைய காலத்துக்குன்னு படிச்சிருக்கோம். படித்தோமா இல்லையா? எல்லோரெல்லாம் என்ன ஃபேமஸ்ஸு? என்ன எல்லோரும் சிரிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கோம். எல்லோரும் சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அஜெண்டா ஓவியம் ஃபேமஸ். மகாராஷ்டிரா இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியும். பாக்குங்கிறது வந்து மத்திய பிரதேசில் இருக்குது. பாக்கு எங்கே இருக்கு? மத்திய பிரதேசில் இருக்குது. சரிதானே? தெரியுமா தெரியாதா? ஓகே. மதியம் பார்க்குறான் கூட ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். மதியம் பார்க்குறான். மதியம் பார்க்குறான். அப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க? மதியம்னா மத்திய பிரதேசம், பார்க்குறான்னா பார்க்கணும் அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதயகிரி, அங்கே ஒடிசா இருக்கு. உதயன் ஓடிட்டான். உதயன் ஓடிட்டான். சரிதானே? உதயன் ஓடிட்டான் வேணாம் வச்சுக்கிங்க. ஓகே. வேறு என்ன இருக்குது? கட்டுமான கோயில்கள். இங்கே என்னென்ன கோவில் கட்டினாங்க? தட்டையான கூரை கொண்ட சதுர கோவில்கள். விமானத்துடன் 2வது மாடி கூடிய தட்டையான கூரை கொண்ட சதுர கோவில்கள். வளைகோட்டு கோபுரம் சிகரம் கொண்ட கோவில்கள். செவ்வக கோவில்கள், வட்ட வடிவ கோவில்கள், இதெல்லாம் அவங்க கட்டினாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது குழுவை சேர்ந்த கோவில்கள் திராவிட முறையின் பல கூறுகளை கொண்டவையாக உள்ளன. கருவறைக்கு மேலே சிகரம் அமைக்கும் புதுமை 3வது பாணியில் சிறப்பாகும். நகரப்புறையில் முக்கிய அம்சங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சரிதானே? மட்டும் பார்த்து வச்சுக்கிங்க. பெருசாக எதுவும் இல்லை. ஸ்தூபிகள் பண்பாட்டு மலர்ச்சி. ஓ, வேறத்துல மாற்றி படிக்கணா? கட்டை தான் படிக்கணா? ஓகே. ஒரு கட்டலில் பார்த்தீங்கன்னா புத்தர்கள் அதிக எண்ணிக்கையில் தங்க நாணயங்களையும் ஒப்பீட்டளவில் எண்ணிக்கையில் வெள்ளி செம்பு நாணயங்களையும் வெளியிட்டனர். எனினும் புத்தர் காலத்திற்கு பின்னர் தங்க நாணயங்களின் சுழற்சி குறைந்து போனது. புத்தர்கள் வந்து அதிகம் என்ன நாணயத்தை? ஓகே. தங்க நாணயத்தை வெளியிட்டு குப்புற விழுந்தார்கள். தங்க நாணயத்தை வெளியிட்டு தங்க நாணயத்தை அதிகம் வெளியிட்டு குப்புற விழுந்தார்கள். அதிகம் வெளியிட்டு குப்புற விழுந்தார்கள். தங்க நாணயத்தை அதிகம் வெளியிட்டு குப்புற விழுந்தார்கள். சரிதானே? தங்க நாணயம்னா அதிகமாக வெளியிட்டாங்க. வெள்ளி நாணயத்தை வெளியிட்டு வச்சாரு.
இரண்டாம் சந்திரகுப்தர் வெள்ளி நாணயத்தை வெளியிட்டாருன்னு பார்த்தோம். இரண்டாம் சந்திரகுப்தர் வெள்ளி நாணயங்களை வெளியிட்டாருன்னு பார்த்தோம். சரிதானே? ரொம்ப முக்கியம். வேற என்ன இருக்குது? ஸ்தூபிகள். ஸ்தூபிகளை பொறுத்த வரைக்கும் ஏராளமான எண்ணிக்கை கட்டப்பட்டன. மிக சிறந்த ஸ்தூபிகள் சமத். அது எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசம். ஓகே. உப்புற விழுந்த சமந்தா உத்தரவு போட்டால். உப்புற விழுந்த சமந்தா உத்தரவு போட்டால். விழுந்த சமந்தா உத்தரவு போட்டால். உப்புற விழுந்த சமந்தா உத்தரவு போட்டால். உப்புற விழுந்த சமந்தா உத்தரவு போட்டால். சரிதானே? வேற என்ன இருக்கு? சமத் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. ரத்னகிரி அது எங்க இருக்கு? ஒடிசா. ஓடுனா ரத்தம் வரும் அப்படின்னு ஷாக்கெட் போட்டுருங்க. ஓடுனா ரத்தம் வரும். ஓடுனா ரத்தம் வரும். அப்ப ரத்னம் எங்க? ரத்னகிரி எங்க இருக்கு? ஒடிசா. அடுத்தது மிர் ஊர்கான், அது சிந்து மாகாணம். சரிங்களா? சிந்து கான் அப்படின்னு போட்டுருங்க. சிந்து மிரிச்சிட்டா அப்படின்னு ஒரு ஷாக்கெட் போடுங்க. சிந்து மிரிச்சிட்டா. மகாபிரஸ்தி, மகாபிரதி, மகாபிரதிகாரா. பிரதினா பிரதி வச்சு ஒரு ஷாக்கெட் போட்டோம். பிரதி எடுத்த அரண்மனை காவலர்களின் தலைவன் குப்புற விழுந்தான். ஞாபகம் நீங்களும் குப்புற விழுவோம் தான். 2 அவர் அது நடத்தி. சரிங்களா? பிரதி எடுத்த அரண்மனை காவலர்களின் தலைவன் குப்புற விழுந்தான். டிவிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். டிவிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். சிந்து மிரிச்சிட்டான். அப்ப மிர்புர்கான் எங்க இருக்குன்னா சிந்துல இருக்கு. சிற்பங்கள், கல் சிற்பங்கள். கல் சிற்ப கலைக்கு சிறந்த சான்று சாரநாத்தில் காணப்படும் நிற்கும் நினைவுள்ள புத்தர் சிலை. புராண சிற்பங்களில் மிக அழகான உதயகிரி குகையின் நுழைவாயில் இருக்கும் வராக அவதார சிலைகள். சரிங்களா? சாரநாத்தில் புத்தர் சிலை காணப்படுகிறது. சாரநாத்தில் புத்தர் சிலை காணப்படுகிறது. சரிங்களா? அது போல உதயகிரியில் பார்த்தீங்கன்னா வராக அவதார சிலை. வராக அவதார சிலை விஷ்ணுவுடைய வராக அவதார சிலை. என்ன தெய்வத்தை வழிபட்டார்கள்? வைணவம் பார்த்திருக்கோம். யாரு வைணவ பக்தனாக இருந்தான்? சமுத்திரகுப்தர். யாரு? சரிங்களா? சமுத்திரத்தில் வைணவம் அப்படின்னு படிச்சிருக்கோம். சமுத்திரத்தில் வைணவம் படிச்சிருக்கோம். சரிங்களா? ஷார்ட்கட் போட்டுருங்க. சாரநாத்தில் புத்தர். சாரநாத்தில் சாரநாத்தில் புத்தர் குப்புற விழுந்தார். இப்போதான் உங்களுக்கு ஷார்ட்கட் போடும்போது ஒரு மாடல் இருக்கலாம். எக்ஸாமாக தான் யூஸ் ஆகும். குப்புற விழுந்தார். எவ்வளோ டெப்த்தாக கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். புக்கில் இருக்கிறத மீண்டும் மீண்டும் படித்தாலே நமக்கு தேவையான மார்க் போதும். ப்ரிலிம்ஸ்லேயே பண்ணால் தேவையான மார்க் வந்துடும். சரிங்களா? அதே சமயத்தில் உதயகிரியில் சரிங்களா? ஓகே ஓகே. குப்புற விழுந்த உதயன் ஓடிட்டு வரார். குப்புற விழுந்த உதயன் ஓடிட்டு வரார். குப்புற விழுந்த உதயன் ஓடிட்டு வரார். சரிதானா? குப்புற விழுந்த உதயன் ஓடிட்டு வரார். இல்லையாச்சா? குப்புறனா சரிங்களா? புத்தர் காலம். உதயன்னா சரிங்களா? உதயகிரி. சரிங்களா? ஓடிட்டுன்னா ஒடிசா. வரார்னா வராக அவதார சிலை. உலோக சிற்பங்கள் அப்படிங்கிற தலைப்புல புத்தருடைய 18 செம்பு சிலை இருக்கு. அப்புறம் சுல்தான்கஞ்சில் பார்த்தீங்கன்னா 7 அடி புத்தர் சிலைலாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிறந்த எடுத்துக்காட்டுலாம் என்ன சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஓவியங்கள் 3வது வழியில் பார்த்தீங்கன்னா புத்தரின் சுவரோவியங்கள் அஜந்தா பாதாமி அந்த இடத்தெல்லாம் காணப்படுகிறது.
சரிங்களா? அதில் ஒரு 3 வழி கழிச்சு அஜந்தாவின் சுவர் ஓவியங்கள் ஃப்ரெஸ்கோ எனப்படும் சுவர் ஓவிய வகையை சேர்ந்தவை அல்ல. சரிதானே? ஃப்ரெஸ்கோ ஓவிய வகையை சேர்ந்தவை அல்ல. ஏற்கனவே ஒரு இது வரைஞ்சி சுவர் வரைஞ்சி அங்கே ஈரமாக இருக்கும், அதுமாரிலாம் வரைகிறது தான் ஃப்ரெஸ்கோ. அது மாதிரி வகையை சேர்ந்தவை அல்லன்னு கொடுத்துருக்காங்க. ஏனெனில் ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள் சுவரின் பூச்சி ஈரமாக இருக்கும் போதே வரையப்படுபவை. ஆனால் அஜந்தாவின் சுவர் ஓவியங்கள் பூச்சி காய்ந்த பின் வரையப்பட்டவை. அஜந்தா மற்றும் பாக்கியில் காணப்படும் ஓவியங்கள் மத்திய தேச ஓவிய பள்ளி முறையின் தலை சிறந்த ஓவியங்கள். சரிதானே? ஃப்ரெஸ்கோ ஓவிய வகை இல்லை. சரிதானே? ஏன்னா ஓவியா ப்ளஸ் குப்புற விழுலன்னு ஒரு ஷார்ட்கட் போட்டுருங்க. ஓவியா ப்ளஸ் குப்புற விழவில்லை. சேனாதிபதிகள் பற்றி குறிப்பிடக்கூடிய புத்தரின் கல்வெட்டு. சேனாதிபதிகளாக இல்லை, சேனாதிபதிங்கிறதே இல்லை. புரியுதானே? ஓகே. சேனாதிபதி குப்புற விழவில்லைன்னு ஷார்ட்கட் போட்டோம். அதுபோல ஓவியாவின் ப்ளஸ் குப்புற விழவில்லை. ஓவியானா ஓவியம், ப்ளஸ்னா ப்ளஸ்கோ வகை ஓவியம். குப்புற விழவில்லைன்னா புத்த காலத்தில் இல்லை. அது பாருங்க, சுடுமண் சிற்பங்களும் மட்பாண்ட கலையும். அதில் எதுவும் பெருசாக செய்தி இல்லை. கடைசி வரியில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சிவப்பு மட்பாண்டங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு வரி. பெருசாக ஜஸ்ட் குச்சிங்க சிவப்பு மட்பாண்டங்கள். இந்த சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் இருக்கும். சமஸ்கிருத இலக்கியங்கள் முதல் வரியிலே இருக்கு. புத்தர் சமஸ்கிருதத்தை அலுவல் மொழியாக்கினார்கள். ரொம்ப முக்கியம். ஏற்கனவே அந்த ஹரிசேனர் பற்றி படிக்கும் போது படிச்சிருக்கோம். அலகாபாத் தூண் கல்வெட்டுலையும் சமஸ்கிருதத்தில் தான் உங்களுக்கு எழுதப்பட்டிருந்தது. அதெல்லாம் பார்த்துக்குவோம். சரிங்களா? கன்னட பிராகிருத மொழி எழுதப்பட்டது. கன்னட பிராகிருத மொழி மதுரா விஜயமொழியின் ஆசிரியர். முதலாம் சந்திரகுப்தரின் மனைவி இச்சாணி இளவரசி யாருங்க? இப்பயே கண்ணை கட்டுது வேல்மணி சாரு. பாவம். சரி, என்ன பண்றது? பரவாயில்ல. சமஸ்கிருதம் அவருடைய அலுவல் மொழி. சமஸ்கிருதம் அவருடைய யாருடைய அலுவல் மொழி? ஓகே. ஆனால் எப்படிங்க ஷார்ட்கட்டை சமைச்சிட்டு அலுவலகத்தில் குப்புற தூங்கினான். சமைச்சிட்டு அலுவலகத்தில் ஷார்ட்கட்லாம் படிக்கலாம். சங்கு தான். சமைச்சிட்டு அலுவலகத்தில் குப்புற தூங்கினான். நான் வருவேன். நான் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறேங்க. நீங்கள் வந்தால் வாங்க, வராட்டி போங்க. சரிதானே? நான் கண்டிப்பாக அடுத்தலாம் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். அட் த சேம் டைம் உங்களுக்கு வேறு ஏதாவது 11th முக்கியமானது கீவேர்டு, அதுக்கு ஷார்ட்கட்ஸ் அது மாதிரி மட்டும் பார்ப்போம். கிளாஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. சரிங்களா? நான் வேறு கொஞ்ச நாள் வரமாட்டேன். இடையில லீவ் போடுவேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். சமைச்சிட்டு அலுவலகத்தில் குப்புற தூங்கினான். அப்போ அலுவலக மொழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியும். வேறு என்ன இருக்குது? சமஸ்கிருத இலக்கணம் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தீங்கன்னா பாணினி எழுதிய அஸ்தத் யாயி சரிங்களா? பதஞ்சலியால் எழுதப்பட்ட மகாபாஷ்யா ஆகிய படைப்புகளின் அடிப்படையில் புத்த காலத்தில் சமஸ்கிருத இலக்கணத்தை வளர்ச்சி புறப்படுகிறது. சரிதானே? பாணினி எழுதியதுங்க அஸ்தத் யாயி. 6th படிச்சிருக்கோமா? பானிபுரி கிடைச்சா அதிர்ஷ்டம், உப்புற கிடந்தவனுக்கு பானிபுரி கிடைச்சா அதிர்ஷ்டம். அப்படி மாதிரிங்க. உப்புற கிடந்தவனுக்கு பானிபுரி கிடைச்சா அதிர்ஷ்டம். உப்புற கிடந்தவனுக்கு பானிபுரி கிடைச்சா அதிர்ஷ்டம். சரிதானே? நம்ம உப்புற கிடந்தோம்னா புத்த காலம்னு அர்த்தம். பானிபுரினா பாணினின்னு அர்த்தம். அதிர்ஷ்டம்னா அஸ்தத் யாயி. அடுத்து பதஞ்சலியால் எழுதப்பட்ட மகாபாஷ்யா. அதுக்கு என்ன ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம்? மகாபதஞ்சலி நீ கொடுத்துருக்கோம். சரிங்களா? மகாபதஞ்சலி குப்புற விழுந்தாள்.
மகா பதஞ்சலி. ஏன்னா இப்போ புத்தர் காலம்னு தெரியணும்ல. பதஞ்சலி உப்புர விழுந்தார். அப்போ ஷார்ட்கட்லாம் ரீகால் பண்ணி சொல்கிறாங்கன்னா அவங்க நல்லா படிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதுதானே நம்மளுக்கு தான் அந்த வகுப்பில் இருந்தோம். நம்ம சொல்ல அப்படின்னா இப்போ நம்ம ரிவிஷன் பண்ணணும்னு அர்த்தம். வேறு என்ன இருக்குது? அப்படி புத்தகத்தை சமஸ்கிருதம் ஓகே எல்லாம் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அமர கோஷம் என்ற சமஸ்கிருத சொற்களஞ்சியம் தூக்கப்பட்டதாக அறியப்படுகிறது. அமர சிம்மரால் எழுதப்பட்ட சரிங்களா கோஷம் போடுவாங்க. ஏதோ ஷார்ட்கட் சொன்னேன். என்ன சொன்ன ஷார்ட்கட்டு? அமர கோஷம். சரி ஓகே எழுதுங்க. சமைச்சிட்டு சரிங்களா சமைச்சிட்டு சிங்கம் அமரும் போது சிங்கம் அமரும் போது கோஷம் போட்டவர்கள் குப்புற விழுந்தனர். சமைச்சிட்டு சிங்கம் அமரும் போது கோஷம் போட்டவர்கள் குப்புற விழுந்தனர். அணியை பார்த்து போன்றையாது பாட முடிந்தால் விட்டுறேன். சரிங்களா? சமைச்சிட்டு சிங்கம் அமரும் போது கோஷம் போட்டவர்கள் குப்புற விழுந்தனர். சரிதானே? அப்போ பிராணங்களும் விதிகாசனம் வேற என்ன இருக்காது. வங்கத்தை சேர்ந்த பௌத்த அறிஞர் சந்திர குமியர் சந்திர வியாகரணம் என்ற இலக்கண நூலை எழுதினார். பௌத்த அறிஞர். சரிங்களா? சந்திர வியாகரணம் எப்படிப்பட்ட நூல்னு கேட்கலாம். ஒரு இலக்கண நூல். சரிதானே? ஒரு இலக்கண நூல். அவங்க சந்திர பூமியர் யாருன்னு கேட்கலாம். அவங்க ஒரு பௌத்த அறிஞர். சரிங்களா? யாருங்க? பௌத்த அறிஞர். ஓகே. சந்திரா பவுடர் அடிச்சுட்டு இலக்கணம் படிக்கும்போது உப்புட விழுந்தாள். சந்திரா பவுடர் அடிச்சுட்டு இலக்கணம் படிக்கும்போது குப்புற விழுந்தாள். சரிதானே? சந்திரா பவுடர் அடிச்சுட்டு குப்புற விழும்போது சந்திரா பவுடர் அடிச்சு இலக்கணம் படிக்கும்போது குப்புற விழுந்தாள். அப்ப சந்திர வியாகரணம் அப்படிங்கிறது ஒரு இலக்கணம் நூல். தெரிஞ்சுக்கணும். வேற புராணங்களும் இதிகாசங்களும் ஓகே பெருசாக எதுவும் இல்லை. அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 18 முக்கிய புராணங்கள் கொடுத்துருக்காங்க. 18 முக்கிய புராணங்கள். பிரம்ம புராணம், பத்ம புராணம், விஷ்ணு புராணம், ஸ்கந்த புராணம், சிவமகா புராணம், மார்க்கண்டேய புராணம், அக்னி புராணம், பவிஷ்ய புராணம், மத்யஸ்ய புராணம், ஸ்ரீமத் பகவத் புராணம் ஆகியவை நன்கு அறியப்பட்டவை. அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பௌத்த இலக்கியம். அடுத்து என்ன இருக்குதுங்க? பௌத்த இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் துவக்க கால பௌத்த இலக்கியங்கள் மக்கள் மொழியான பாலி மொழி இருந்தது. எந்த மொழி இருந்துச்சு? பாலி மொழி தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. பின்னர் சமஸ்கிருத கலப்புடன் கவிதையும் வசனமாக மீண்டும் எழுதப்பட்டன. கஷ்டத்திலே பாலி மொழி தான் அவங்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலி பிராகிருத மொழியில் தான் அவங்களுடைய போதனைகள் புத்தகங்களாக இருந்துச்சு. மகாவம்சம், தீபவம்சம்லாம் பாலி மொழியில் எழுதப்பட்டது. எந்த மொழி எழுதப்பட்டது? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத கலந்து எழுதினாங்க. ஆரிய தேவர், ஆரிய அசங்கர் ஆகியோர் புத்தக காலத்தில் குறிப்பிடத்தகுந்த எழுத்தாளர்கள். யாருங்க? ஆரிய தேவர். ஓகே. ஆரியா எழுதிவிட்டு புத்திர தூங்குகிறார். சரிங்களா? அவங்க ஆரியா
இந்த பவுடர் அடித்த ஆரியா எழுதிங்க. பவுடர் அடித்த ஆரியா, பவுடர் அடித்த ஆரியா, பவுடர் அடித்த ஆரியா எழுதிவிட்டு குப்புற தூங்குறார் அப்படின்னா அவங்களாம் பௌத்தர்கள். சரிதானே? தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது முழுமையான பௌத்த நூல் வசுபந்துவால் இக்காலகட்டத்தில் எழுதப்பட்டது. சரிதானே? வசுபந்தன் ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? வசுபந்தன் பார்த்துருக்கோம். சரிதானே? அடுத்து பார்த்தீங்கன்னா வசுபந்தின் சீடர் திக்நாதர். அவர் யாருங்க? பந்துவின் சீடருக்கு திக்குன்னு இருக்கு. பந்துவின் சீடருக்கு திக்குன்னு இருக்கு. பந்துவின் சீடருக்கு திக்குன்னு இருக்கு. உங்களுக்கும் திக்கு திக்குன்னு இருக்கு. எப்போ விடுவாரோ? அது பாருங்க, சமண இலக்கியம் 2வது வரியில் பார்த்தீங்கன்னா சமணர்கள் மத நூல் தொடக்கத்தில் பிராகிருத மொழியில் எழுதப்பட்டன. உங்களுக்கு பௌத்தத்தை பொறுத்த வரைக்கும் பாலில் எழுதுனாங்க. சரிங்களா? ஏன்னா பாலின் பவுடர்னு போட்டுருங்க. பாலின் பவுடர் குழப்பமே வரக்கூடாது. பாலின் பவுடர் முதல்ல என்னதுங்க? பாலில். சரிங்களா? பால்னா பாலின் மொழி, பவுடர்னா பௌத்தர்கள் பாலியில் முதல்ல எழுதுனாங்க. அதே சமயத்தில் சமணர்களை பொறுத்த வரைக்கும் பிராகிருத மொழியில் எழுதப்பட்டன. பின்னர் தான் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டன. புதிய காலத்திலேயே சமணம் முதல் பல பெரிய அறிஞரை உருவாக்கிட்டது இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 வரி கழிச்சு பார்த்தீங்கன்னா விமலா சமண ராமாயணத்தை எழுதினார். சரிங்களா? விமலா சமண ராமாயணத்தை எழுதினார். இருக்கா? விமலா சமைச்சிட்டு ராமாயணம் படிச்சுட்டு அப்புறம் தூங்குவார். இங்கே சமைச்சிட்டுனா சமஸ்கிருதம் கிடையாது, சமணத்துக்காக சொல்லியிருக்கோம். எதுக்காக சொல்லியிருக்கோம்? சமணத்துக்காக சொல்லியிருக்கோம். எதுக்கு சொல்றீங்களோ எப்போ விடுவீங்க தான் தெரில. சரி, விமலா சமைச்சிட்டு, சரிங்களா, ராமாயணம் படிச்சுட்டு உப்புற தூங்குவாள். சரிங்களா? வேற என்ன இருக்கு? விமலா சமண ராமாயணத்தை எழுதினார் அப்படின்னு பார்த்துருக்கோம். சித்தசேன திவாகரா சமணர்களிடையே தர்க்க சாஸ்திரத்திற்கு அடித்தளமிட்டார். சரிங்களா? சித்தசேன திவாகரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுக்கிங்க. இப்போ பாருங்க, சமயம் சாரா இலக்கியம். சமுத்திரகுப்தரே கவிராஜா என்று புகழப்பெற்றவராவார். காளிதாச, அமரசிங்கர், விசாகதத்தர், தன்வந்திரி போன்ற நவரத்தினைகள் அவர் அவை அலங்கரித்ததாக பரவலாக நம்பப்படுகிறது. காளிதாச இயற்கை ஆகிய எழுதிய கவிஞர். சாகுந்தலம், மாளவிகாக்னி மித்திரம், விக்ரமோர் விஷயம் ஆகியவை இவரது புகழ்பெற்ற நாவல்கள். சரிதானே? புலிதி ராமசாமி எழுதிங்க. புலிதி ராமசாமி நியூ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஓல்டு ஸ்டூடெண்ட் கேட்டு எழுதிக்கணும். புலிதி ராமசாமிக்கு என்ன விளக்கம்னு. சரிதானா? புரியுதா இல்லையா? புலிதி ராமசாமிக்கு என்ன விளக்கம் அப்படின்னு நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸை கேட்டு எழுதிக்கணும். சரிதானே? அடுத்து பாருங்க, சூத்திரகர் பார்த்தீங்கன்னா மிரிச்ச கடிகம். எதுவுமே ஷார்ட்டாக சொல்லியிருப்போமா? சொல்லல. குப்புற கிடந்த சூத்திரரை மிதிச்சிட்டாங்க. குப்புற கிடந்த சூத்திரரை மிதிச்சிட்டாங்க. ஏற்கனவே மிதிக்கிறாரும் ஒரு சாக்கை பார்த்தோம். சரி, பார்த்துருக்கோம். எங்கள் வீட்டில் போய் பார்த்துருக்கீங்க. சரிங்களா? குப்புற கிடந்த சூத்திரரை மிதிச்சிட்டாங்க. வேற என்ன இருக்குது? குப்புற கிடந்த சூத்திரரை மிதிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விசாகதத்தர், உத்தராட்சசம், தேவி சந்திரகுப்தம். ஏற்கனவே விசாவுக்காக தேவிக்கு முத்தம் கொடுக்குறாங்க, ஷார்ட்கட் பார்த்துருக்கோம். ஆகிய படைப்புகள் வெளியாகின. அதே சமயம் அதிகம் புகழ்பெறாத நாடக கவிஞர்கள்லாம் இருந்தாங்க, வந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பிராகிருத மொழியும் இலக்கியமும். ஒரு நான் 3வது லைனில்
மதுரா பகுதியில் சூரசேனி என்ற வடிவமும், அவத் மண்டல்கண்ட் பகுதியில் அர்த்த மகதி வடிவமும், நவீன பீகார் பகுதியில் மாதி வடிவமும் வழக்கத்திருந்தன. கேட்கக்கூடாது கேள்வி, விட்டுருங்க, கேட்க மாட்டாங்க, நம்புகிறோம். நாலந்தா பல்கலைக்கழகம் மகா விகாரகா என்று பெயர் பெற்ற நாலந்தா இந்தியாவின் பண்டைய மகத பேரரசில் இன்னைய பீகாரில் இருந்த மிகப்பெரிய பௌத்த மடாலயமாகும். இது பாட்னாவிற்கு தென்மேற்கே சுமார் 95 கிலோமீட்டர் உள்ளது. பீகார் ஷெரீப் நகரத்திற்கு அருகே உள்ளது. இது பொது ஆண்டு 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 1200 வரை புகழ்பெற்ற கல்வி சாலையாக இருந்தது. 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 1200 வரைக்கும் ரொம்ப புகழ்பெற்றது இருந்தது. யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்டு உலகின் தொன்ம சின்னமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த யுனெஸ்கோ வந்து இதை பாதுகாத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பேரா முடியும் போது 2009 9 16 2009 எங்க இருக்கு? எந்த புக்கில் இருக்கு? பேட்டு புக் பாக்ஸில் இருக்கா? எப்போ வந்து யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவிக்கப்பட்டதுன்னா 2009 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2009 அப்படின்னு 8th புக்கில் கொடுத்துருக்காங்க. சரிதானே? அடுத்த பேராவில் கடைசி 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வங்கத்தின் பாலவம்ச அரசர்கள் ஆதரவால் இந்தியாவின் கிழக்கு பகுதியில் பௌத்த மதம் புகழ்பெற தொடங்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2009 எப்போங்க? சந்தேகத்துக்கு இடமாக 2009. சரிங்களா? நீங்கள் எது பண்ணாலும் அவங்க சோர்ஸ் வச்சுக்கணும். வேறு என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்த பேரால் அது பெருசாக இல்லை. அதுக்கு அடுத்த பேரால் பொது ஆண்டு 1200 தில்லி சுல்தானிய மம்லுக் வம்சத்தின் பக்தியார் கில்ஜியின் படைகளால் நாலந்தா சூறையாடப்பட்டு அழிக்கப்பட்டது. இருக்கா இல்லையா? பக்தியார் கில்ஜி அவங்களுடைய படை வந்து நாலந்தாவை சூறையாடி அழித்ததுன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு 4 ஏடு கழிச்சு பார்த்தீங்கன்னா 1915 அகழாய்வு ஆரம்பித்தாங்க. 1915 ஒரு நாளைக்கு அடி கழிச்சிருக்கா இயரு. 1915 என்ன பண்ணாங்க? ஒரு அகழாய்வு வந்து ஆரம்பித்தாங்க. அப்போது 12 ஹெக்டேர் பரப்பில் இருந்துச்சு. ரைட்டு. வேற என்ன இருக்கு? உத்தரகால அறிவியலும் கணிதமும் வானவியலும் சூரியம் என்ற கருத்தாக்கத்தை கண்டுபிடித்தது. 0 இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. யாருங்க? புத்தர்கள். யாருங்க? புத்தர்கள். அதன் தொடர்பாக தான் பதின்மனா டிஜிட்டல் முறை. டிஜிட்டல்லாம் 1 0 அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போ தான் வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. குப்புறப்படுத்திருந்தா 0 தான். இதை குப்புறப்படுத்திருந்தா 0 தான். ஜீரோனா என்ன அர்த்தம்? சூரியம்னு அர்த்தம். சூரியத்தை கண்டுபிடிச்சவங்க அவங்க தான். அடுத்து சூரிய சித்தாந்தா என்ற நூலில் ஆரியப்பட்டர். எக்ஸாம்ல கேட்ட கேள்விங்க. சூரிய சித்தாந்தா நூலின் ஆசிரியர் யாரும் கேட்டாங்க? தி.வை.கு. சரிங்களா? இது வந்து விளையாட்டாக நினைக்காதீங்க. என்னதான் இவர் சாமி அடிக்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. சரிதானே? எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சூரிய சித்தாந்தா 2022 கூட கேட்டிருக்காங்க. எனக்கு தோணுது. சரிங்களா? செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 21 22 கண்டிப்பாக கொஸ்டின் வந்துருக்கு. சூரிய சித்தாந்தா நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருங்க? ஆரியப்பட்டர். யாருங்க? ஆரியப்பட்டர். சரிங்களா? ஆரியாவும் சூர்யாவும் குப்புறப்படுத்தாங்க. உங்களுக்கு போர்டு அடிக்கும் போது ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. படிக்கும் போது அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர்லாம் பாருங்க. அப்போ வந்து ஒரு எக்ஸாம்ல ஏதாவது கொஸ்டின் வந்திருக்கு நமக்கு தெரிஞ்சதா இருந்தாலும் தெரியும். சரிங்களா? எக்ஸாம் கொஸ்டின்ங்க. சூரிய சித்தாந்தா. சூரியன் அவர் மாணவியல் அறிஞர்னு தெரியும். சரிதானே? மாணவியல் அறிஞர்னு தெரியும். அதை வச்சு கூட மேட்ச் பண்ணலாம். இவங்களுக்கு சூரியனை பற்றி எழுதியிருப்பாரு அப்படின்னு. அப்போ சூரிய கிரணங்களின் உண்மையான காரணங்களை ஆராய்ந்தார். சரிதானே? சூரிய கிரணங்களின் உண்மையான காரணங்களை ஆராய்ந்தார். புவியின் சுற்றளவு குறித்த கணக்கீட்டில் ஆரியப்பட்ட கணிப்பு நவீன மதிப்பீட்டிற்கு மிக நெருக்கமாக உள்ளது. சரிங்களா? என்னுடைய காலமாக எத்தலாம் போட்டாங்க?
புத்தர்கள் எதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க? பாடம் ஆரம்பிக்கும் போதே இருந்துச்சு. 300 டு 700 வரைக்கும், 300 டு 700 வரைக்கும். சரிங்களா? அந்த காலத்துலேயே வந்து பூமி எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு ஓரளவு கணிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பூமி ஒரு அச்சில் தனித்தானே சுற்றுகிறது என்பதை கண்டுபிடித்த முதல் வானவியலாளர் அவர் தான். எக்ஸாமில் கேட்பாங்க, கூட்டும் காரணம் இந்த மாதிரிலாம் கேட்கலாம், ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சரியாக தவற கேட்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம். கணிதம், கோணவியல், அல்ஜிப்ரா இவற்றை பேசும் ஆரியப்பட்டியம் என்ற நூலையும் அவர் எழுதினார். சரிதானே? அவர் பேர்லேயே வந்திருக்காது ஆரியப்பட்டா, அவன் ஆரியப்பட்டியம். சரிங்களா? அதில் வந்து ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ராலாம் எழுதியிருக்காரு. அவர் ரொம்ப முக்கியம். அடுத்து வராமிகிறார். அவர் பார்த்தீங்கன்னா பிருகத் சம்ஹிதா என்ற நூல் வானவியல், புவியியல், தாவரவியல், இயற்கை வரலாறு ஆகியவற்றிற்கான கலை களஞ்சியம். என்ன சாப்டர் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே? சமஸ்கிருதத்தை மட்டும் சொல்லியிருக்கலாம். ஏற்கனவே பெராக்கு பார்த்துட்டு வராதுன்னு சொல்லமா? விக்ரம் ஏதாவது தெளிவாக சொல்லுங்க. இதுக்கு ஷார்ட்கட் சொல்லலையா? அப்படிதான் சொல்லக்கூடாது. இப்போ காலையில் கூட சொன்னாங்க. அது என்ன ஷார்ட்கட் சொன்னேன்? பார்த்து சொல்லுங்க. அப்படியே அதில் பிறக்கத்துக்கிற வார்த்தை இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வானவியல், புவியியல், தாவரவியல், இயற்கை வரலாறு எல்லாம் பேசியிருக்காரு. கவனிச்சிக்கணும். வராமிகிறது வந்து ரொம்ப முக்கியமானவர். வராமிகிறது வந்து ரொம்ப முக்கியமானவர். சரிங்களா? சமைச்சிட்டுன்னு சொன்னா அப்படி சொல்லுங்க. வராமிகிறது இல்லை. அப்படியே ஷார்ட்கட் பார்த்து சொல்லுங்க. என்ன ஷார்ட்கட்? வாணியா? சிக்ஸர் தான்ப்பா. வாணி வரா சரி. பிருகத் என்னது? பிருகத் என்னது புக்கு பேர் என்னங்க? பிருகத் சம்ஹிதா. சரிங்களா? சரி, எழுதிங்க, பரவாயில்ல. வாணி வரா. ஓகே, எழுதிங்க. ஷார்ட் எழுதுங்க. வாணி வரார், விக்ரமை மிதிக்க. வாணி வரார், விக்ரமை மிதிக்க. சரிங்களா? வாணினா வானியல் அறிஞரும் இருக்கும். வானியல் அறிஞர் சொல்றேனே. வானியல் அறிஞர். வாணி வரார், விக்ரமை மிதிக்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? விக்ரம்னா யாருடைய காலம்? விக்ரமாதித்யன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். உங்களை மிதிக்க போக பாருங்க அப்ப. சரிங்களா? வாணி வரார், விக்ரமை மிதிக்க. சரிதானே? அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து வானவியல் அறிஞர் அப்படின்னு தெரியும். பிருகத் சம்ஹிதா. சரிங்களா? ஓகே, எழுதுங்க. பிருந்தா வரார், சரிங்களா? பிருந்தா வரார். சரிங்களா? பிருந்தா வரார்னா இருக்கும். பிருந்தானா பிருகத் சம்ஹிதான்னு இருக்கும். வரார்னா வராமிகிறார். சரிதானே? ஓகே, அடுத்து பாருங்க. நீ வேணா அப்படியே சேர்த்து எழுதிக்கலாம். பிருந்தா வரார், விக்ரமை மிதிக்க. ஏற்கனவே ஒன்று பார்த்துருக்கோம். நம்ம 2 ஷார்ட்கட்டை ஒரே மாதிரியே வச்சுக்கலாம். வாணி வரார்னா வானியல் அறிஞர்.
பிருந்தா வரார் விக்ரமை மிதிக்கன்னா என்ன அர்த்தம்? பிருகத் சம்ஹிதா. பிருகத் சம்ஹிதா அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? ஒரு மானவியல் நூல். சரிங்களா? ரைட்டு. அது பாருங்க, பஞ்ச சித்தாந்தா, பிருகத் ஜாதகா ஆகியவை இவரது மற்ற படைப்புகளாகும். அது மட்டும் அவர் விடல. சரிங்களா? பஞ்ச சித்தாந்திகா, பிருகத் ஜாதகாலாம் இருக்காரு. ஏன்னா பஞ்சத்தில் பிருந்தா வரார் விக்ரமை விதிக்க அப்படிங்க. பஞ்சத்தின்னா அந்த பஞ்சம் வந்துடும். என்ன சார் சொல்றீங்க? பஞ்சத்தில் பிருந்தா வரார் விக்ரமை விதிக்க. அது பாருங்க, வேற என்ன இருக்குது? பஞ்ச சித்தாந்திகா, பிருகத் ஓகே. பிரம்மகுப்தர் 6ஆம் நூற்றாண்டு இறுதி 7ஆம் நூற்றாண்டு துவக்கம் கணிதம் மற்றும் மாணவிகளுக்கான முக்கிய நூலான ஸ்புத சித்தாந்தா, சரிங்களா, கண்ட காத்தியகா ஆகிய நூல்களை எழுதியுள்ளார். பிரம்மகுப்தர் அவர் என்ன எழுதியிருக்காரு? சரிங்களா? பிரம்மகுப்தர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்மாவை கண்டியா அப்படின்னு ஷார்ட்கட் போடுங்க. பிரம்மாவை கண்டியா. பிரம்மாவை என்னென்னங்க கேள்வி வரும்? ஒரு மன்னர்கள் யார் முதல் மன்னர், யார் கடைசி மன்னர், யார் சிறப்பு வாய்ந்த மன்னர், மன்னர் ஏதாவது முக்கியமான போர் புரியும் தான் போர், இல்லைன்னா அவர் காலத்தில் என்ன நூல் இருந்துச்சு, அந்த நூலை எழுதியவர் யார், இவரால் ஆதரிக்கப்பட்டவர் யார், சரிங்களா, எந்த மொழியை ஆதரிச்சாங்க, இவங்களால் கோவில் கட்டடங்கள் ஏதாவது கட்டப்பட்டிருந்தால் அது என்ன அப்படின்னு கேட்பாங்க. அந்த வகையில் பாடத்தோட இறுதியில் இருக்கிற என்னென்ன ஆசிரியர்கள் எதை எழுதுனாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிதானே? இல்லை ஒன்று இருக்கும். உதய்பூர் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? ஒடிசா. உதயகிரி பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்குது. உதயகிரி பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்குது. அஜந்தா எல்லோரா மகாராஷ்டிராவில் இருக்குது. அதே மாதிரி எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு பொறுத்து சொல்லலாம். சரிதானே? அப்போ அந்த வகையில் ரொம்ப பிரம்மகுப்தர்னு ஒருத்தர், சரிங்களா, பிரம்மகுப்தர்னு. ஏன்னா பிரம்மா குப்புற கிடந்ததை கண்டியா அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் போடுங்க. பிரம்மா குப்புற கிடந்ததை கண்டியா. கண்டிப்பாக நான் எழுதிடுங்க, அப்போ தான் மறக்காது. நோட் எடுத்து கரெக்டான ஷார்ட்கட்ஸ்லாம் எழுதிட்டிங்கன்னா படித்த மாதிரி ஆகிடும், எழுதுற மாதிரி ஆகிடும். நம்ம கம்பல்சரி எப்பப்போ கட்டாயமோ அப்போ என்ன பண்ணுவோம்? செய்வோம். ஒரு செயலை எப்போ செய்வோம்னா கட்டாயம்னா செய்வோம். சரிங்களா? இந்த ஷார்ட்கட்லாம் மனப்படம் மட்டும் சொன்னால் தான் வீட்டுக்கு டோரை லாக் பண்ணிட்டா 1/2 மணி நேரம் டைம் கொடுங்க, கழிச்சு சொல்லிடுவோம். சரிதானே? பிரம்மா குப்புற கிடந்ததை கண்டியா. சரிதானே? பிரம்மானா பிரம்மகுப்தர்னு அர்த்தம். அதே சமயத்தில் பிரம்மஸ்புத அப்படின்னு வருது, அது பிரம்மா பிரம்ம அப்படின்னு வருது, ஒரே மாதிரியே வருது. சரிதானே? கண்டியானா கண்ட காத்தியகா அப்படின்னு அர்த்தம். குப்புற கிடந்ததுன்னா அவர் குப்தர், பிரம்மகுப்தர்னு அர்த்தம். சரிதானே? புரியுதா இல்லையா? வேற என்ன இருக்கு? மருத்துவ அறிவியல் இருக்கு. மருந்துகள் தயாரிப்பதற்கு உணவுகளை பயன்படுத்துதல், பாதரசம், இரும்பு ஆகியவற்றின் பயன்பாடு குறித்து வராமிகிறதும். சரிங்களா? பாதரசம் பயன்படுத்துறத பற்றி அப்பயே எழுதியிருக்காங்க. வராமிகிறதும் பிறரும் எழுதியிருப்பதை பார்க்கும் பொழுது குப்தர் ஆட்சி காலத்தில் வேதியியலில் பெரும் முன்னேற்றம் நிகழ்ந்திருப்பது தெரிகிறது. சரிதானே? அப்போ பாதரசம் பயன்படுத்துறதுலாம் வராமிகிற இருந்தார். வராமிகிறது யாரு? வானியல் அறிஞர். வானியல் அறிஞர், அது மட்டும் இல்லாமல் புவியியல் அறிஞர், தாவரவியல் அறிஞர், இயற்கை பற்றியெல்லாம் எழுதக்கூடியது. சரிதானே? ரைட்டு. அப்போ பாதரசத்தோட பயன்பாடு பற்றிலாம் அவர் எழுதியிருக்காரு. சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, பார்க்கும்போது கொடுத்துருக்காங்க. ஓகே. தொடர்ந்து நவனிதகம் என்ற மருத்துவ நூல் நோய்களுக்கான மருந்துகள் தயாரிக்கும் முறை ஆகியவற்றை கூறுகிறது. சரிங்களா? என்ன புக்குங்க? நவனிதகம். என்ன புக்குங்க? நவனிதகம். இதே பாடத்தை இன்றைக்கும் படிக்கணும், நாளைக்கும் படிக்கணும். 2 நாள் படிச்சிங்கன்னா 1 வாரம் இருக்கும். 1 வாரம் கழிச்சு மறுபடியும் படிச்சிங்கன்னா ஞாபகத்துக்கு நல்லாயிருக்கும். அது 2 வாரம் கழிச்சு மறுபடியும் படிச்சிங்கன்னா இன்னும் 1 மாதம் நீடிக்கும். அதுக்குள்ளே எக்ஸாம் வந்துடும். அது வரைக்கும் தாங்கும். அப்போ நவனிதகம் என்ற மருத்துவ நூல் நோய்களுக்கான மருந்து தயாரிக்கும் முறை பற்றி கூறுகிறது. சரிங்களா? நவனி மருந்து எழுதிங்க. நவனி மருந்து. நவனி மருந்துனா அர்த்தம். அது வந்து ஒரு மருத்துவ நூல் அர்த்தம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பால காப்பியா எழுதிய
ஹஸ்தயா ஆயுர்வேதா என்ற நூல் விலங்குகளுக்கான மருத்துவ நூல். விலங்குகளுக்கான ஓகே. பாலு விலங்கை கஷ்டப்பட்டு காப்பாற்றினாள். பாலு விலங்கை கஷ்டப்பட்டு விலங்கை கஷ்டப்பட்டு காப்பாற்றினான். குப்புற கிடந்த அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சேர்த்துக்குங்க. பாலு குப்புற கிடந்த விலங்கை கஷ்டப்பட்டு காப்பாற்றினான். சரிங்களா? அப்போ பாலகாப்பியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விலங்குகளுக்கான மருத்துவ நூல். விலங்குகளுக்கான மருத்துவ நூல். சரிங்களா? அப்பயே விலங்குகளுக்கு வைத்தியம் பார்த்துருக்காங்க. குப்த பேரரசு வீழ்ச்சி. விஷ்ணுமுத்தர் தான் கடைசி அரசர். 540 to 550 வரையும் சொல்லியிருக்காங்க. சரி, அதான் பாடம் இருக்கோம். சரிதானே? என்ன பண்ணிக்கிட்டோம்? படிக்கிறீங்க, ரிவிஷன் பண்ணுறீங்க, ஷார்ட்கட்ஸ் டெய்லி ஒரு நோட் போட்டு எழுதிடுங்க. நான் எழுதுறதுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். அதுக்கெல்லாம் யோசிக்காதீங்க. நான் வந்து உங்களுக்கு மார்க் எடுத்து கொடுப்போம். சரிதானே? ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 மார்க் 2 மார்க் தானே? இப்போ கணக்கை போட்டு பார்க்கணும். ஆல் தி வெரி பெஸ்ட். மீண்டும் மற்ற 2 தான் நான் தான் வருவேன். மிச்சம் மீதி இருக்கு உயிரியும் எடுத்தேன். பாஸ் பண்ணிக்கலாமா? குரூப் 2 ஃபிலிம்ஸு. அதுவே மேக்ஸுக்கு ஒரு நோட்டு போட்டுருக்கேன். டெய்லி மேக்ஸ் போட்டுகிட்டே இருக்கேன். போட்டு வந்து எங்கள் ஸ்கூலில் அகாடமியில் வந்து அட்மிட்டோட கையெழுத்து வாங்குங்க. டேட் போடுங்க, எத்தனை சம் போடுங்க. அப்படி ஒரு 10 சம் 15 சம் போட்டிங்கன்னா நீங்கள் நம்ம செய்கிற பிறகு யாராவது மானிட்டர் பண்ணாங்கன்னா என்ன போடுவாங்க? நீங்கள் நோட்டை வச்சுருக்கேன், நான் திருத்த சொல்கிறேன். நீங்களே சம் போடுங்க, நீங்களே பாருங்கள். 5 சமோ 10 சமோ தேடி போட்டுகிட்டே வாங்க. நம்ம செய்கிறத யாராவது பார்த்து நம்மளை பாராட்டினா நமக்கு இன்னும் அதிகமாக செய்யணும்னு போவோம். இல்லைன்னா செய்ய மாட்டோம்.